துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो. ஆண்டவராகிய தேவன் தாமே இந்த மகிமையான வேளையிலே पवित्र परमेश्वर इस शुभ समय में வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. आए हुए सबको प्रभु आशीष करें. அவர் கிருபையும் சமாதானத்தின் தேவன் பெருக பண்ணுவாராக. वो अनुग्रह और शांति बढ़ाते रहे. ஸ்தோத்திரம். 2 பேதுருவின் புஸ்தகம் दूसरी पत्रस की पुस्तक 3ஆம் அதிகாரம். तीसरा अध्याय. 2 பேதுருவின் புஸ்தகம் दूसरा पत्रस की पत्री 3ஆம் அதிகாரம் तीसरा अध्याय 12, 13, 14 வசனங்களை வாசிக்கலாம். 12, 13, 14 आदि 3 वचनों को पढ़िए. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो. ஆகையால் பிரியமானவர்களே, इसलिए हे प्रियो, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் इसकी बाट जोने वाले आप கரையற்றவர்களும் निष्कलंक பிழையில்லாதவர்களுமாய் और निर्दोष சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணும்படி शांति से उसके सामने ठहरने के लिए ஜாக்கிரதையாய் இருங்கள். यत्न करो. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम महिमा हो. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, मसीह में प्यारो, வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலே ये जो पढ़ा हुआ इस वचन में பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிற போது प्रेरित पत्रस इस प्रकार लिखता है. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகை நாள் மிகவும் சமீபமாயிருக்கிறது. परमेश्वर का आगमन का दिन बहुत ही निकट है. அவருடைய வருகையை அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நம்மை குறித்து பரிசுத்த பேதுரு எழுதுகிறார். उसकी बाट जोने वाले आस के साथ उसकी बाट जोने वालों के लिए ही वचन लिखा गया है. இந்த பூமியும் வானமும் எல்லாம் உருகி அழிந்து போகும். सारे आकाश और अब पृथ्वी ऐसी गल जाएंगे, पिघल जाएंगे. தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படியே परमेश्वर अपनी प्रतिज्ञा के अनुसार அவர் ஒரு புதிய பூமியையும் புதிய வானத்தை உண்டாக்குவார். एक नया आकाश और नई पृथ्वी बनाएगा. இப்பேற்பட்ட ஒரு மேன்மையான வாக்கியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நீங்கள் इस प्रकार की एक महत्व भरी बातों को आप जानने वाले, நீங்கள் கரையற்றவளாய் இருக்க வேண்டும். आप निष्कलंक बने रहो. பிழை இல்லாதவளாய் இருக்க வேண்டும். आपके अंदर कोई दोष न हो. இப்படிப்பட்டவர்கள் ऐसे लोग தேவ சந்நிதியிலே காண வேண்டும். परमेश्वर की कलीसिया में दिखाई देना है. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறவர்கள் தான் ऐसा जीवन जीने वाले அவருடைய சந்நிதியிலே காணப்படுவார்கள் उसके सामने दिखाई देंगे என்று பரிசுத்த பேதுரு சபையை பார்த்து ஜனங்களை பார்த்து அவர் எச்சரிக்கிறவராய் இருக்கிறார். यहाँ पर संत पतरस जो है कलीसिया को देखकर चेतावनी देता है. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम महिमा हो. இப்போ பூமியிலே நடந்து கொண்டிருக்கிற உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை கவனிப்போமானால் यदि हम आज के दिन इस पृथ्वी में होने वाली, दुनिया में होने वाली बातों को ध्यान देंगे, உலகமானது அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறது. दुनिया नाश की ओर जा रही है. யுத்தங்களும் युद्ध,
ஜனத்துக்கு விரோதமாய் ஜனங்களும் लोगों के विरुद्ध लोग எழும்பிக் கொண்டிருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். एक दूसरे के विरोध उठते हुए हम देख रहे हैं. இப்படிப்பட்ட காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற इस நாம் प्रकार के काल में जीने वाले हम அவருடைய வருகை நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறபடியினால் उसके आगमन के दिन अधिक निकट होने के कारण இந்த உலகம் அழிவுக்கு நேராய் சென்று கொண்டிருக்கிறபடியினால் ये दुनिया नाश की ओर जा रहा है. इसलिए அவருடைய வருகை நாட்களிலே उसके आगमन के दिन இந்த உலகம் முழுவதுமாய் மாற்றப்பட போகிறது. ये सारा दुनिया बदलने वाला है. ஒரு புதிய உலகத்தை தேவன் சிருஷ்டிக்க போகிறார். एक नया दुनिया परमेश्वर बनाने वाला है. அப்பேற்பட்ட உலகத்திலே பிரவேசிப்பதற்கு वैसी दुनिया में प्रवेश करने के लिए அவருக்கு முன்பாக நாம் நிற்கப்படுவதற்கு उसके सामने ठहरे जाने के लिए நீங்கள் கரை இல்லாதவர்களாய் இருக்க வேண்டும். तुम्हारे अंदर कोई कलंक न हो. ஒரு கரையற்ற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். निष्कलंक और निर्दोष जीवन बिताना है. ஒரு கரையற்ற ஜீவியத்தை ஜீவிக்க வேண்டும் एक निर्दोष जीवन बिताना है. என்று பரிசுத்த பேதுரு எழுதி வைத்திருக்கிறார். यहाँ पर संत पतरस ने इसी को लिख कर रखा है. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, मसीह में प्रियो, இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் हम जो इस दुनिया में जी रहे हैं சோத்திரம் எந்த திசை திரும்பினாலும் किसी भी दिशा में हम मुड़कर देखें நம்மை கரைப்படுத்துகிற காரியங்களை நாம் கவனிக்க முடியும். हम पर दाग लगाने वाली कलंक लगाने वाली बातों को ही हम देखते हैं. பார்வை பார்க்கிற போது देखते समय नजर से அந்த பார்வையினாலே கரைப்படுகிறது. उस नजर से हम पर कलंक लगती है. சோத்திரம் இந்த ஆடைகளை உடுத்துகிற போது कपड़े को पहनने से அந்த ஆடையினாலே கரைப்படுத்தப்படுகிறது. उस कपड़े के कारण कलंक लगती है. நாம் பேசுகிற வார்த்தையினாலே हमारी जो बातें हैं बोली की நம்முடைய वजह வாழ்க்கை से கரைப்படுத்துகிறது. हमारा जीवन को दाग लगा देती है. இப்படி எல்லா திசைகளிலும் इस प्रकार कई बातों में நம்மை கரைப்படுத்துகிற காரியங்கள் காணப்படுவதை நாம் பார்க்க முடியும். हमें कलंक लगाने वाली बातों को हम देख सकते हैं. அப்போ இந்த உலகத்தை கவனிக்கிற போது इस दुनिया की ओर ध्यान देते समय நம்மை கரைப்படுத்துகிற காரியங்கள் हम पर दाग लगाने वाली बातें பரிசுத்த சோத்திரம் யூதா எழுதுகிற போது संत यहूदा इस प्रकार लिखता है. சோத்திரம் முதலாம் அதிகாரத்திலே पहला अध्याय में 23வது வசனத்தை வாசித்து பார்ப்போமானால் यदि 23वां वचन को हम पढ़कर देखेंगे மாம்சத்தின் கிரியைகள் நம்மை கரைப்படுத்துகிறதா இருக்கிறது. लिखा है कि शारीरिक काम हम पर दाग लगाती हैं. இந்த சரீரத்திலே என்னென்ன காரியங்கள் செய்கிறோமோ इस शरीर में हम जो भी काम करते हैं இந்த மாம்சத்திலே என்னென்ன காரியங்கள் செய்யப்படுகிறோமோ इस शरीर में हम जो भी काम करते हैं அவை எல்லாமே நம்ம வாழ்க்கையிலே கரைகளை உண்டாக்குகிறதா இருக்கிறது. ये सब कुछ हमारे जीवन में दाग लगा देता है. இந்த மாமிசம் ஆரோக்கியமா இருக்கும்படி ये शरीर जो आरोग्यता से होने के ஒரு लिए ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழும்படி एक आरोग्य जीवन बिताने के लिए நாம் பல காரியங்களை செயல்படுகிறோம். हम कई प्रकार की बातें करते हैं. அவை எல்லாம் நமக்கு நலமாய் தெரிகிறது. सब हमारे लिए अच्छा लगता है. ஆனால் தேவனுடைய பார்வையிலே அது நம்முடைய परंतु परमेश्वर की नजर में இந்த மாம்சத்தை கரைப்படுத்துகிறதா இருக்கிறது. शरीर पर दाग लगाने वाली बातें बन जाती हैं. பரிசுத்த யாக்கோப்பு எழுதுகிற போது संत याकूब इस प्रकार लिखता है. முதலாம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசித்து பார்ப்போமானால் पहला अध्याय 27वां वचन में हम पढ़ते हैं. இந்த உலகம் நம்மை கரைப்படுத்துகிறதா இருக்கிறது. लिखा गया है कि ये दुनिया हमें अशुद्ध करता है. நாம் வாழ்வதற்கு உலகம் தேவையா இருக்கிறது. हमारे लिए जीने के लिए संसार अवश्य है. இந்த உலகத்திலே வாழ்கிற போது परंतु इस संसार में जीते समय நம்முடைய வாழ்க்கை கரைப்படுத்துகிறது. हमारे जीवन पर कलंक लगती है. உலகத்திலே ஜீவிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறபடியினால इस संसार में जीना अवश्य होने के कारण இந்த உலகத்தில் இருக்கிற பல காரியங்கள் इस संसार में जो कई बातें हैं அது நம்மை கரைப்படுத்துகிறதா இருக்கிறது. वो हमें कलंक कर देती हैं. சோத்திரம். அதே யாக்கோப்பின் புஸ்தகத்திலே उसी याकूब की पत्री में 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே வாசிப்பீர்களானால் तीसरा अध्याय की 6वां वचन में हम पढ़ते ஒரு हैं. மனுஷன் நல்லபடியாக வாழ்வதற்கு நாவு அவசியமாய் தேவைப்படுகிறது. किसी व्यक्ति को अच्छा जीवन बिताने के लिए जीभ होना अवश्य है. சோத்திரம். அந்த நாவானது ये जीभ நாவின் கிரியைகளினாலே जीभ की क्रिया के कारण நம்மை
நம்முடைய வாழ்க்கையே கரைப்படுத்தி விடுகிறது. हमारे सारा जीवन पर कलंक लगा देता है। சோத்திரம். நாவை பற்றி பல விதமான காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. जीभ के बारे में कई बातें बताई गई हैं। இந்த முழு சரீரத்தையுமே கரைப்படுத்தி விடுகிறது. सारे शरीर पर कलंक लगाती हैं। இப்படி நம்மை கரைப்படுத்துகிற காரியம் இந்த பூமியிலே ஏராளமாய் காணப்படுகிறது. इस प्रकार हम पर कलंक लगाने वाली बातें कई बातें इस दुनिया में நம்முடைய हैं। வாழ்க்கையில் இருக்கிற மாம்சத்தின் கிரியைகள் हमारे शारीरिक क्रियाएं நம்மை கரைப்படுத்துகிறது. हम पर कलंक लगाती हैं। சோத்திரம். அது மட்டுமல்ல, केवल वही नहीं, இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், இந்த உலகம் நம்மை கரைப்படுத்தி கொண்டிருக்கிறது. हम जो इस संसार में जी रहे हैं ये संसार हम पर कलंक लगाती है। நாம் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று பேசிக்கொண்டிருக்கிற நாவின் கிரியைகளினாலே நம்மை கரைப்படுத்துகிறது. हम जैसा सब जीना है ये सब जो जीभ से बातें करते हैं ये जीभ के कारण हम अपने आप को ஆகையினாலே कलंक लगाते கரைகள் हैं। இருக்கிறபடியினாலே कलंक होने के कारण ஆண்டவராகிய தேவன் நம்மிடத்திலே வந்து ஆஸ்வதிக்கப்பட முடியவில்லை. परमेश्वर यहोवा हमें आशीष नहीं दे पाता है। தேவன் வைத்து இருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க முடியவில்லை. परमेश्वर ने जो आशीर्वाद दिया है रखा है उसे हम पा नहीं सक रहे हैं। சோத்திரம். ஆகையினால தான் ஏசாயா பக்தன் எழுதுகிற போதோ, इसलिए यशाया भक्त इस प्रकार लिखता है, என்னுடைய கைகளோ குறுகி போகவில்லை, परमेश्वर के हाथ घटा नहीं என்னுடைய है, கரங்களோ கட்டி போட போகவில்லை, उसके हाथ बंधे नहीं गए हैं, என்னுடைய கரங்களோ முடமாங்கி போகவில்லை, मेरे हाथ मोड़े नहीं गए हैं, என் செவிகளோ ஒரு நாளும் மந்தமாய் இருந்ததில்லை. मेरे कान कभी मंद नहीं रहा है, உங்களுடைய ஜெபங்கள் கேட்கக்கூடாதபடிக்கு, किसी की प्रार्थना न सुनने நான் से, உன்னிடத்திலே கடந்து வரக்கூடாதபடிக்கு, मैं तुम्हारे पास न आने உங்கள் से, வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களும் கரைகளுமே தடையாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டு तुम्हारा இருக்கிறது. जीवन का पाप और दाग ही मेरे बीच में रुकावट बना है। அப்போ இந்த நாட்களிலே इन दिनों में நம்முடைய வாழ்க்கையிலே கரைகள் இருக்கிறபடியினாலே हमारे जीवन में कलंक होने के कारण ஆண்டவர் வருகிற போது கைவிடப்பட்டவளாய் காணப்படுவோம். परमेश्वर के आते समय हम हाथ छुड़ा दिया இந்த जाएंगे। கரைகள் இருக்கிற போது जब हमारे अंदर कलंक होती है தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை முழுவதுமாக நம்மால் சுதந்தரிக்க முடியாது. परमेश्वर जो आशीर्वाद रखा है उसे हम पूरी तरह से नहीं अपना पाते हैं। ஆகையினால இந்த நாட்களிலே इसलिए इन दिनों நாம் में கரை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். हम निष्कलंक जीवन बिताना है। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर का पवित्र नाम महिमा हो। அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே हमारे जीवन में நாம் கரைப்படாமல் காக்க வேண்டிய காரியங்கள் என்ன? कौन कौन सी बातों से हमें निष्कलंक रहना है, நாம் கரைப்படாமல் காக்க வேண்டிய ஜீவியங்கள் என்ன? किन किन बातों से हमें निष्कलंक बने रहना है। இந்த உலகத்திலே इस दुनिया में நம்முடைய அன்றாட வாழ்க்கையில வாழ வேண்டிய दैनिक जीवन में சில காரியங்களை மிகவும் பத்திரமாய் காத்துக் கொள்கிறோம். कुछ बातों को हम अच्छी तरह से संभाल लेते हैं। அழிந்து போகிற பொருளை மிகவும் கவனமாய் காத்துக் கொள்கிறோம். नाशमान वस्तु को बहुत अधिक से संभालते हैं, அதே பார்க்கிலும் परंतु उससे बढ़कर நம்முடைய வாழ்க்கையில हमारे जीवन में அந்த வருகையிலே சேர்க்கக்கூடிய आगमन की ओर ले जाने वाली அந்த மகிமையின் சாயலை அணிந்து கொள்ளக்கூடிய उस तेजो में रूप को देने वाली அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை वैसी जीवन को நாம் कரைபடாமல் காத்துக்கொள்ள हम उनसे भी कलंक न लगाते अनेक हुए வேளையிலே தவறி விடுகிறோம். कई बार हम चूक जाते हैं। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर का पवित्र नाम महिमा हो। அழிந்து போகிற பொருளை மிகவும் கவனமாக சேதமடையாதபடி காத்துக்கொள்கிறோம். नाशमान वस्तुओं को बहुत अधिक से संभालते हैं, சோதரம். ஆனால் लेकिन அழியாமை நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய जो अविनाशी और अनंत जीवन देने वाली சில காரியங்களை कुछ बातों को நாம் அதை கரைப்படுத்தி விடுகிறோம், हम उस पर कलंक लगा देते அதை हैं, சேதப்படுத்தி उसे விடுகிறோம். नष्ट कर देते हैं। ஆகியனால இம்மையிலும் மறுமையிலும் इसलिए अब और बात में தேவன் भी நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டு இருக்கிறோம். परमेश्वर हमारे लिए जो आशीर्वाद रखा है उसे हम नहीं पा रहे அப்போ हैं। இந்த நாட்களிலே इन दिनों में நான் கரைபடாமல் காக்க வேண்டிய காரியங்கள் என்ன? कौन कौन सी बातों से हमें निष्कलंक रहना है, அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே கரைப்பட்டால் அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய இழப்புகள் நஷ்டங்கள் என்ன? यदि हम पर कलंक लग जाए तो उससे क्या परिणाम होगी, उससे क्या नुकसान होगी। கரைபடாமல் நாம் வாழ்க்கை காத்துக்கொள்வோமானா அதனால வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன बिना कलंक लगे यदि हम अपने जीवन को सुरक्षित रखेंगे तो उसका फल क्या है, என்று வேதத்திலே அழகாக தேவன் எழுதி வைத்திருக்கிறார். उसे
अच्छी तरह से परमेश्वर पवित्र शास्त्र में लिख कर அப்போ रखा இந்த है। நாளிலே கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற போகிற நாம், इन दिनों में प्रभु भोजन में भाग लेने वाले आप அவருடைய लोग, பாடுகளை நினைவு கூற போகிற நாம், उसके बोझ को स्मरण करने वाले आप அவருடைய लोग, சரீரத்தையும் ரத்தத்தையும் நான் புசித்து பானம் பண்ண போகிற उसके நாம், शरीर और लहू को पीने वाले आप लोग, அவன் ஒவ்வொரு நாளும் தன்னைத்தானே அவன் சோதித்து அறிந்து பானம் பண்ண கடன் என்று பரிசுத்த பவுல் சொல்லி இருக்கிறார். पवित्र पौलुस कहता है कि हर एक कोई अपने आप को जांच कर उसमें भाग ले। அப்போ இந்த நாட்களிலே इन दिनों में நாம் கரைகளோடு கூட இந்த பந்தியிலே பங்கு பெறக்கூடாது. कलंक के साथ हम इस बोझ में भाग नहीं लेना है। சோத்திரம், நாம் கரைகளோடு கூட இந்த பந்தியிலே பங்கு பெறுவோமானால் यदि हम कलंक के साथ परमेश्वर के बोझ में भाग लेंगे, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இழந்து போவோம். परमेश्वर का आशीर्वाद को खो देंगे। அது மட்டுமல்ல, केवल उतना ही नहीं, நாம் अनेक சாபங்களை நம்ம வாழ்க்கை விட்டு விலகாது. और कई श्राप को हम अपने जीवन में पालेंगे, अनेक விளைவுகள் நம்மை விட்டு விலகாது. और कई परिणाम हम उसके बारे में भोगना पड़ेगा। अनेक இழப்புகள் நம்ம வாழ்க்கை விட்டு விலகாது. कई नष्ट हमारे जीवन में होगी, अनेक தோல்விகள் நம்மை விட்டு வாழ்க்கை कई விலகாது. हार हमारे जीवन में होगी। எந்த விதத்திலும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கப்பட முடியாது. किसी भी रीति से आशीर्वाद को नहीं पा सकेंगे। ஆகியனால इसलिए இந்த மகிமையான வேளையிலே इस तेजोमय समय நாம் में கரைபடாமல் எவைகளை காக்க வேண்டும்? कौन कौन सी बातों को कलंक लगे बिना जीना சோத்திரம், है। யூதாவின் புஸ்தகத்திலே यहूदा की पुस्तक में முதலாம் அதிகாரம் पहला अध्याय में 23வது வசனத்தை வாசிப்போமானால், 23वां वचन को पढ़ेंगे। அல்லேலூயா. हालेलुया। மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற जो शरीर के द्वारा कलंकित हो गया है, வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். उस वस्त्र से भी घृणा करो। அல்லேலூயா. हालेलुया। நீங்கள் அவருக்கு முன்பாக நிற்குவதற்கு उसके सामने ठहरने के लिए சோத்திரம், நீங்கள் கரையற்றவர்களாய் निष्कलंक बनकर அவர் சன்னதி முன் நிற்க வேண்டும். उसके सामने खड़े रहना है। அப்ப நம்முடைய வாழ்க்கை கரை இல்லாமல் காக்க வேண்டும். हमारे जीवन में कोई कलंक न हो। அப்போ எவைகளை கரை இல்லாமல் காக்க வேண்டுமா? कौन कौन सी बातों में कलंक नहीं होना है? மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரங்களை, शरीर के द्वारा कलंकित हो गया हुआ वस्त्र को, மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை शरीर के द्वारा कलंकित हुआ उस वस्त्र को நீங்கள் கரை இல்லாமல் காத்து கொள்ள வேண்டும். उसमें निष्कलंक रहो, அதாவது அதை வெறுத்து தள்ளிவிட்டு उसे घृणा करते हुए உங்கள் வஸ்திரத்தை கரைபடாமல் காக்கப்பட வேண்டும். आपके वस्त्र को निष्कलंक बनाए रखो। அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றின பின்பு परमेश्वर का व्यक्ति बनने के बाद தேவன் நமக்கு நீதியின் வஸ்திரத்தை தந்திருக்கிறார். परमेश्वर हमारे लिए हर एक के लिए धार्मिक वस्त्र दिया தேவன் है। நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை தந்திருக்கிறார். परमेश्वर हमें उद्धार का वस्त्र दिया है। தேவன் நமக்கு மெல்லிய வஸ்திரத்தை தந்திருக்கிறார். परमेश्वर हमको निर्मल वस्त्र दिया है। அப்போ சுருக்கமாக சொல்ல போனால் यदि संक्षेप में बताया जाए, தேவன் நமக்கு தந்திருக்கிற ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரை இல்லாமல் காக்க வேண்டும். परमेश्वर ने हमको जो उद्धार का वस्त्र दिया है उसे निष्कलंक रखना है। தேவன் நமக்கு தந்திருக்கிற வஸ்திரத்தை, परमेश्वर ने जो वस्त्र हमको दिया है, அப்போ ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரை இல்லாமல் காக்க வேண்டும். उद्धार के वस्त्र को निष्कलंक रखना है। நீதியின் வஸ்திரத்தை கரை இல்லாமல் காக்க வேண்டும். धार्मिक वस्त्र को निष्कलंक रखना है। துதியின் வஸ்திரத்தை கரை இல்லாமல் காக்க வேண்டும். स्तुति के वस्त्र को निष्कलंक रखना है। அப்போ ஆண்டவராகிய தேவன் परमेश्वर यहोवा அவர் வரப்போகிறார். वो जल्दी आने वाला அவர் है। வருகிற போது आते समय நாம் அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். हमें उसके सामने खड़े रहना है। சோத்திரம், அவருடைய பந்தியிலே பங்கு பெற வேண்டும். उसके प्रभु भोज में भाग लेना है। நமக்குள்ளே சோத்திரம் ஸ்நானம் பெற்றது உண்மை. हमने बपतिस्मा लिया है, ये सच தேவன் है। ரட்சிப்பு தந்தது உண்மை. परमेश्वर ने उद्धार किया है, ये सच அபிஷேகம் है। பண்ணினது உண்மை. अभिषेक पाया है, ये भी வேறு सच है। பிரிக்கப்பட்டது உண்மை. अलग किए गए, ये भी सच கர்த்தருக்காக है। வாழ்ந்து கொண்டு இருக்குது உண்மை. परमेश्वर के लिए जी रहे हैं, ये भी सच है। இவைகளினால பந்தியில பங்குக்கு நாம் தகுதி உள்ளவர்களா இருக்கலாம். इनके कारण हम प्रभु भोज में भाग लेने के लिए तैयार हैं। தேவன் தம் ரத்தத்தை சிந்தி परंतु परमेश्वर हमारे लिए लहू அவர் நமக்கு बहाकर ரட்சிப்பின் வஸ்திரத்தை தந்து இருக்கிறார். हमारे लिए उद्धार का वस्त्र
वस्त्र दिया है। பாவத்தை ஜெயித்து தேவன் வஸ்திரத்தை தந்திருக்கிறார். पाप पर जीत कर परमेश्वर हमको वस्त्र दिया है। சாபத்தை தேவன் ஜெயித்து அவர் வஸ்திரத்தை தந்திருக்கிறார். श्राप पर जय पाकर परमेश्वर ने हमको वस्त्र दिया है। தேவன் நமக்கு வஸ்திரத்தை தந்திருக்கிறார், ரட்சிப்பின் வஸ்திரத்தை. जब परमेश्वर ने हमको उद्धार का वस्त्र दिया है, அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை उस उद्धार के वस्त्र நாம் को கரையில்லாமல் காக்கப்பட வேண்டும். निष्कलंक रखना है। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर का पवित्र नाम महिमा हो। வேதத்திலே பார்க்கிற போதோ पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, யோசுவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. यहोशू के बारे में बाइबल में लिखा யோசுவாவின் है, வஸ்திரம் यहोशू का वस्त्र அழுக்கு படிந்திருந்ததா. उसमें मेल लगी हुई थी। அழுக்கு படிந்திருந்தபடியினால उसमें मेल लगने के कारण சத்துருவானவன் शत्रु அவன் மேல் கை போடு பார்த்தான். उस पर हाथ लगाना அவனை चाहा, குறை சொல்ல பார்த்தான். उसे घात करना चाहा। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर का पवित्र नाम महिमा हो। இந்த நாட்களிலே इन दिनों में ஆண்டவராக தேவன் பார்க்கிறார். परमेश्वर यहोवा देखता है உன்னுடைய வஸ்திரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது. आपका वस्त्र किस प्रकार है। பரிசுத்த யோவான் சோத்திர வெளிப்படுத்த விஷயத்தை எழுதுகிற போதோ संत यूहन्ना प्रकाशित वाक्य में लिखता है, ஒரு கூட்ட ஜனங்கள் தேவ சமூகத்தில் நின்று கொண்டு இருக்கிறார்கள். एक भीड़ के लोग परमेश्वर के सामने खड़े இவர்கள் हैं। யார்? ये कौन है। வெள்ளை அங்கி தரித்தவளாய் இருக்கிறார்கள். श्वेत वस्त्र पहनकर खड़े हैं। இவர் எப்படிப்பட்டவர்கள்? ये कैसे लोग हैं। தங்கள் வஸ்திரத்தை ये लोग ஆசுசிப்படாமல் காத்துக் கொண்டவர்கள். अपने वस्त्र में मेल लगने नहीं दिए। தங்கள் வஸ்திரத்தை காத்துக் கொண்டபடியினால अपने वस्त्र को संभाल लेने के தேவனோடு कारण உலாவிக் கொண்டு இருக்கிறார்கள். परमेश्वर के साथ मंडरा रहे थे। தேவனோடு அவர் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். परमेश्वर के साथ निवास कर रहे थे। தேவனோடு தங்கி தாபரித்துக் கொண்டு परमेश्वर இருக்கிறார்கள். के साथ रह ஆனால் रहे थे। வஸ்திரம் கரைப்பட்ட மக்களோ, लेकिन जिनका वस्त्र में कलंक लगी வஸ்திரம் है, கரைப்பட்ட ஜனங்களோ जिनके वस्त्र में दाग அவர்கள் लगी है, புறம்பாக்கப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். वो टुकराए जाते हैं। இந்த நாட்களிலும் கூட इन दिनों में भी ஸ்தோத்திரம், அவருடைய வருகை எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறேன்னா, उसके आगमन की ओर देखने वाले அவருடைய हम, மந்தியிலே பங்கு பெற उसके போகிறேன்னா, प्रभु भोज में भाग लेने वाले हम। தேவன் நமக்கு தந்திருக்கிற வஸ்திரத்தை கரையில்லாமல் காக்க வேண்டும். परमेश्वर ने हमको जो वस्त्र दिया उसमें कभी कलंक न लगे। அப்போ இளைய மகனை கவனிப்போமானால் यदि हम उड़ाऊ पुत्र को தன்னுடைய देखेंगे, தகப்பன் வீட்டை விட்டுவிட்டு अपना पिता का घर छोड़कर, தன்னுடைய தகப்பனை விட்டுவிட்டு अपने पिता को छोड़कर, தன்னுடைய சுய விருப்பத்தின்படி போனபடியினால अपनी मनमानी के अनुसार जाने के அவன் कारण வஸ்திரம் அழுக்கு படிந்து போனது. उसका वस्त्र गंदगी से फैल गया। அதாவது அதை மறுபடியும் பயன்படுத்த முடியவில்லை. उसे फिर से उपयोग नहीं कर पाया। அதை மறுபடியும் வாஷ் பண்ணி உபயோகப்படுத்த முடியவில்லை. उसे फिर से धोकर पहन नहीं पाया। அந்த வஸ்திரத்தை அவன் சோத்திரம் மாற்றின பின்புதான் उस वस्त्र को बदलने के बाद தகப்பனோடு இருக்க முடிந்தது. पिता के संग रह पाया, தகப்பனோடு உலாவ முடிந்தது. पिता के संग मंडरा पाया, தகப்பனோடு வாழ पिता முடிந்தது. के संग निवास किया। அந்த வஸ்திரம் கரைபடிந்திருக்கிற வரைக்கும் जब तक उस दाग लगी हुई थी उस தகப்பனோடு वस्त्र அவன் में, இணைய முடியவில்லை. तब तक वो पिता के संग नहीं रह அதே போல पाया। அந்த நாட்களிலே वैसी तरह इन दिनों में உங்கள் ஆண்டவராக தேவன் தந்திருக்கிற வஸ்திரத்தை परमेश्वर ने जो वस्त्र आपको दिया है கரை வரக்கூடாது, उसमें क्या नहीं होना है, அழுக்கு வரக்கூடாது. मेल नहीं लगना है। அந்த வாழ்க்கையில யோசிக்கணும். इसलिए हमेशा याद रखो, சத்துரு வாழ்க்கையில शैतान क्या करता முத है, எதில கை வைப்பான்? வஸ்திரத்தின் மேல தான் கை வைப்பான். सबसे पहले आपके वस्त्र में ही हाथ रखता है। ரட்சிப்பு உனக்கு பெரிய மதுசுவர் போன்றது. तुम्हारे लिए उद्धार बड़ा ही एक शहरपना के உன் समान है। குடும்பத்துக்கு மதுசுவர் போன்றது. तुम्हारे परिवार के लिए एक बड़ा शहरपना के समान ஒரு है। வழிப்போக்கனை வேதம் சொல்லுகிறது. एक मुसाफिर के बारे में बाइबल में लिखा எருசலேமிலிருந்து है, எரியோவுக்கு வருகிறான். वो जब एरिगो की ओर जा रहा था அப்போ यरूशलेम से, சத்துரு அவன் மேல கை போடுகிற போதோ जब शत्रु उस पर हाथ रखा, முதலாவது அவன் வாழ்க்கையில सबसे पहले उसके அவன் जीवन में வஸ்திரத்தை உருவி விட்டான். उसके वस्त्र को छीन அவன் लिया, வஸ்திரத்தை எடுத்து விட்டான். उसके वस्त्र को उठा लिया। வஸ்திரம் இருக்கிற வரைக்கும் சத்துரு கைப்பட முடியாது. जब तक वस्त्र है तब तक शैतान हाथ नहीं लगा வஸ்திரம் पाएगा। கரைபடாமல் இருக்கிற வரைக்கும் சத்துரு கைப்பட जब முடியாது. तक वस्त्र में दाग न लगे तब तक शैतान हाथ नहीं लगा சத்துரு पाएगा। வஸ்திரத்தை உருவின பிறகுதான் लेकिन जब वस्त्र को छीन அவன் लिया, வாழ்க்கையிலே நஷ்டங்கள் சேதங்கள் வந்தது. तब उसके जीवन में नष्ट हुई। அதே போல இந்த மகிமையான வேளையிலே इसी
तरह इस शुभ समय में தேவன் தந்திருக்கிற வஸ்திரத்தை परमेश्वर ने जो वस्त्र दिया है நாம் கரை இல்லாமல் காக்க उसे வேண்டும். निष्कलंक रखना है. அப்ப உங்கள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை பாருங்கள். आपके उद्धार के वस्त्र को உங்கள் देखिए. பாவங்கள் மன்னிக்கப்பட்டு क्या आपका पाप क्षमा உங்கள் அக்கிரமத்தை होकर மன்னித்து आपके अधर्म को क्षमा தேவன் தம் करके ரத்தத்தை சிந்தி परमेश्वर अपना लहू அவர் ரட்சிப்பை बहाकर சம்பாதித்து उद्धार வைத்திருக்கிறார். को कमा कर रखा है. ரட்சிப்பின் வஸ்திரம் தந்திருக்கிறார். उद्धार का वस्त्र दिया है. இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் इस उद्धार के वस्त्र உங்கள் வாழ்க்கையிலே आपके जीवन में எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? कैसा है? கரை படிந்து இருக்கிறதா? क्या उसमें निष्कलंक அழுக்கு है படிந்து இருக்கிறதா? या गंदगी लगी है அல்லது வஸ்திரம் கிழிக்கப்பட்டு या இருக்கிறதா? वस्त्र फटा हुआ है? அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. வஸ்திரம் கிழிக்கப்பட்டு இருக்கிறதா? क्या वस्त्र फटा हुआ है? எங்கே வஸ்திரம் சேதமடைந்து இருக்கிறது? क्या वस्त्र कोई डैमेज हुआ है? இப்பேற்பட்ட வஸ்திரத்தை வைத்துக்கொண்டு इस वचन के अनुसार நாம் வருகிலே போவது கடினம். हम अगुवाई में जाना बहुत ही कठिन இப்பேற்பட்ட है. வஸ்திரத்தை வைத்துக்கொண்டு परमेश्वर के इस वचन को रखते அவருடைய हुए மந்தியிலே பங்கு பெறுவதால் ஒரு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாது. भोज में भाग लेने से कोई आशीर्वाद नहीं அப்ப मिलेगी. இன்றைக்கு எங்கே என் வஸ்திரம் கடைபறிந்திருக்கிறது? आज के दिन जांच कर देखिए मेरे इस वस्त्र में எங்கே कहां என் पर வஸ்திரம் कलंक लगी கிழிக்கப்பட்டு है, இருக்கிறது? कहां पर मेरे वस्त्र फट गए हैं, எங்கே வஸ்திரம் அழுக்கு படிந்திருக்கிறது? कहां पर मेरे वस्त्र में गंदगी लगी இதை हुई நீங்கள் है. அறிந்து கொண்டு इसे जांच உங்கள் कर கரைகளை மாற்றிக்கொள்ள आपकी வேண்டும். कलंक को साफ உங்கள் कीजिए. கரைகளை வஸ்திரம் விட்டு அப்புறப்படுத்த आपके வேண்டும். दाग को वस्त्र से अलग कर தூசியை தட்டி दीजिए. விட்டு போவது அல்ல. धूल को झटका कर जाना नहीं. அல்லேலூயா. हालेलुया. சில இடத்தில் உட்காருகிற போதோ जब हम किसी जगह पर बैठ जाते அந்த हैं தூசியை தட்டி விட்டு சொல்வார்கள். वहां के धूल को झटका ஆனா देते हैं, தூசு வஸ்திரம் விட்டு போகாது. लेकिन वस्त्र से धूल அதே हटती போல नहीं இந்த है. கூட்டத்தில उसी प्रकार इस भीड़ में தட்டி விட்டு போகிற கூட்டம் அல்ல. सिर्फ झटका के जाने वाले உன் लोग வஸ்திரத்தின் नहीं, கரைகள் மாற வேண்டும். आपके वस्त्र का कलंक दूर உங்கள் होना வஸ்திரத்தின் है, அழுக்குகள் மாற आपके வேண்டும். वस्त्र में की गंदगी दूर होना சோதரன், है. அதான் பரிசுத்த பிரசங்கி எழுதுகிறார், कोई संत सबोपदेशक உன் लिखता தலைக்கு है எண்ணெய் குறையக்கூடாது. तुम्हारे सिर पर तेल कम नहीं உன் होना है, வஸ்திரம் எப்போதும் வெண்மையா இருக்க வேண்டும். तुम्हारे वस्त्र सदा सफेद சோதரன், रहे, எப்போதும் வஸ்திரம் வெண்மையா இருக்க வேண்டும். तुम्हारा कपड़ा वस्त्र हमेशा அந்த सफेद வெண்மை रहे, குறையக்கூடாது. उसमें सफेदीपन कभी न அந்த कम हो, வஸ்திரத்துல எந்த விதமான கரைகள் வந்துவிடக் उस கூடாது. वस्त्र में कोई दाग न लगे, அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தில் உலகத்தின் கரைகள் வந்துடக்கூடாது. उस उद्धार के वस्त्र में कोई दुनिया का कलंक न அந்த लगे, ரட்சிப்பின் வஸ்திரத்தில் மாம்சத்தின் கிரிகள் उस வந்துடக்கூடாது. वस्त्र में कोई शारीरिक क्रिया न लगे, அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்திலே நாவின் கிரிகள் வந்துவிடக் उस கூடாது. उद्धार के वस्त्र में कोई जीभ की क्रिया न அப்போ लगे, கரைகள் அந்த வஸ்திரத்தில் कोई இருக்குமானால் कलंक यदि वस्त्र में लगा நாம் हो, பந்தியிலே பங்கு பெறுகிற நமக்கு ஒரு நன்மை பெற்றுக்கொள்ள आप முடியாது. प्रभु भोज में भाग लेने से कोई लाभ नहीं அப்ப है. கர்த்தருடைய பந்தியிலே தேவன் अनेक ஆசீர்வாதத்தை வைத்து இருக்கிறார். प्रभु भोज के कहा द्वारा परमेश्वर बहुत सारा உங்களுடைய आशीर्वाद रखा பலவீனங்கள் है, மாறி போய்விடும். आपका वेदना दूर होगी, சோதரன், உங்கள் சரீரம் பலனடையும். आपका शरीर बलवंत உங்கள் होगा, வியாதி நீங்கி போகும். आपकी बीमारी दूर हो இயேசு जाएगी. வருகிற போது இந்த சரீரம் மறுரூபம் அடையும். यीशु के आते समय ये शरीर रूपांतर होगी. சோதரம், ஆண்டவராக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை. परमेश्वर के द्वारा अनंत जीवन पाने की இயேசு मौका मिलेगी. நமக்குள்ளே நாம் அவருக்குள்ளே நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை. यीशु हम में और हम यीशु में बने रहने की आदतें இந்த होंगी. கரை இல்லாமல் இருந்தால் यदि हम निष्कलंक बने இப்படிப்பட்ட रहेंगे, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். इस प्रकार का आशीर्वाद को हम पा அப்போ நம்முடைய सकेंगे. ரட்சிப்பின் வஸ்திரத்திலே हमारे उद्धार के वस्त्र में எங்கே கரைகள் இருக்கிறது, कहां पर दाग लगी हुई எங்கே है, அழுக்கு படிந்திருக்கிறது, कहां पर गंदगी लगी हुई எங்கே है, கிழிக்கப்பட்டு कहां இருக்கிறது, पर फटा हुआ இதை है, அறிந்து इसे जांच உங்கள் कर वस्त्रங்களை சுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். अपने वस्त्र को शुद्ध कर உங்கள் लीजिए, வஸ்திரங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். अपना वस्त्र को पवित्र कर அந்த लीजिए. கரை இல்லாமல் निष्कलंक அந்த பந்தியில பங்கு பெறுகிற போது निष्कलंक बनकर यदि आप प्रभु उंगल भोज में भाग आवी, लोगे, आपकी प्राण, உங்கள் ஆத்துமா, की आत्मा, உங்கள் சரீரம் की शरीर ஒரு மறுரூபத்தை காண முடியும். रूपांतर को देखेगी. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை परमेश्वर का உண்டாகட்டும். पवित्र नाम महिमा हो. ஸ்தோத்திரம். இரண்டாவதாக दूसरा ஏசாயாவின் புஸ்தகம் यशाया की पुस्तक 59ஆம் அதிகாரம் 51वां अध्याय ஸ்தோத்திரம் 3வது வசனத்தை வாசிப்போமானால், तीसरा वचन को यदि पढ़ेंगे,
लेलुया हालेलुया। क्योंकि तुम्हारे हाथ हत्या से और तुम्हारी उंगलियों अधर्म के कामों से अपवित्र हो गई है। तुम्हारे मुंह से तो झूठ और तुम्हारी जीभ से कुटिल बातें निकलती हैं। लेलुया। हालेलुया। ஏனென்றால் क्योंकि உங்கள் கைகள் तुम्हारे हाथ இரத்தத்தினாலும் लहू से, உங்கள் விரல்கள் तुम्हारी उंगलियां கர்மத்தினாலும் अधर्म से, சோத்து உங்கள் உதடுகள் ओठ பொய்யினாலும் झूठ से, உங்கள் நாவுகள் तुम्हारी जुबान அநியாயத்தினாலும் अन्याय से கரைபட்டு இருக்கிறது. कलंक लगी हुई है। लेलुया हालेलुया। लेलुया। हालेलुया। ஆண்டவராய் இயேசு வரப்போகிறார். परमेश्वर यीशु जल्द आने वाला அவருக்கு முன்பாக है। நான் நிற்க வேண்டும். उसके सामने हमें खड़े रहना இந்த है, கர்த்தருடைய பந்திக்கு மட்டுமல்ல, केवल प्रभु भोज के लिए नहीं। இயேசு ராஜாதி ராஜா வரப்போகிறார். यीशु राजाओं का राजा आने वाला நியாயாதிபதியா है, வரப்போகிறார். न्यायाधीश के रूप में आने वाला அவன் है। அவன் கிரியைக்கு ஏற்ற பலனை கொடுக்கும்படி वो வரப்போகிறார். हमारा क्रिया का योग्य फल देने के लिए आने அவருக்கு वाला முன்பாக है। நிற்கப்படுவதற்கு उसके सामने ठहरे रहने के நான் लिए கரை இல்லாமல் இருக்க வேண்டும். हम निष्कलंक बने रहना है। நான் கரை இல்லாமல் என் வாழ்க்கை காத்துக் கொள்ள வேண்டும். मैं अपनी जीवन को निष्कलंक रखना அப்போ है। ஆண்டவனுக்கு தந்து இருக்கிற ரத்தத்தை சிந்தி தந்து இருக்கிற ரட்சிப்பின் வஸ்திரத்தை परमेश्वर ने जो उद्धार का वस्त्र दिया है, ஸ்தோத்திரம், அதை நான் கரை இல்லாமல் காத்துக் கொள்ள வேண்டும். उसे निष्कलंक रखना है। இரண்டாவது தீர்க்கன் சொல்றாரு, दूसरा भविष्यद्वक्ता कहता है சரீர அவயங்களை கரை இல்லாமல் காக்க வேண்டும். शरीर के अंगों को पवित्र रखना है। அல்லேலூயா हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। எதை காக்க நம்ம கரை இல்லாமல்? किसको निष्कलंक रखना है? நம்முடைய சரீர हमारे शरीर அவயங்களை. के अंगों को। அல்லேலூயா. हालेलुया। சொல்றாரு பாருங்க, कहता है உங்கள் கைகள், तुम्हारे हाथ, உங்கள் விரல்கள், तुम्हारी उंगलियां, ஸ்தோத்திரம், உங்களுடைய உதடுகள், तुम्हारे ओठ, உங்களுடைய நாவுகள், तुम्हारे जीभ, இவை எல்லாம் ये सब கரை இல்லாம இருக்கணுமா? निष्कलंक रहना है। அப்போ உன்னுடைய சரீரத்தின் அவயங்கள், शरीर के अंग, சரீரத்திற்கு உறுப்புகள், शरीर के सारे अंग இது கரை இல்லாம இருக்கணுமா? ये निष्कलंक रहना है। ஆயினால என் கைகள் குறுகி போகவில்லை. इसके लिए कहता है मेरा हाथ घट नहीं உங்களை गया ரட்சிக்க है, கூடாதபடிக்கு, तुम्हें उद्धार न करने से, உங்களை ஆசீர்வதிக்க கூடாதபடிக்கு, तुम्हें आशीष न करने से, உங்களை உயர்த்த கூடாதபடிக்கு, तुम्हारी उन्नति न करने से, உங்களை மேன்மைப்படுத்தாத तुम्हारी கூடாதபடிக்கு श्रेष्ठ न करने என் से கைகள் கட்டப்படவில்லை. मेरे हाथ बंधे नहीं என் गए கைகள் हैं, குறுகி போகவில்லை. मेरे हाथ छोटे नहीं हुए எங்கள் சோதனை, हैं, என் கைகள் முடங்கி போகவில்லை. मेरे हाथ मोड़े नहीं गए என் हैं, செவிகள் மந்தமாயில்லை. मेरे कान मंद नहीं हुए உங்கள் हैं। சரீரத்தின் அவயங்கள் கரைபடிந்திருக்கிறது. आपके शरीर के अंगों में कलंक लगी हुई है। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम को महिमा हो। அப்ப இந்த கையை பாருங்க, इस हाथों को देखिए, இந்த கையில் இருக்க விரலை பாருங்க, इन हाथों की उंगलियों को உங்க देखिए, உதட பாருங்க, अपने शरीर को देखिए, உங்க நாவை பாருங்க. आपकी जीभ को இவைகள் देखिए, எத்தனை கரைகள் இருக்கிறது. इनमें कितने ही दाग लगे हुए हैं। அல்லேலூயா. हालेलुया। 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 இந்த உதட்டினால வருகிற வார்த்தை, इन ओठों से निकलने वाली बातें, இந்த வார்த்தையினால எத்தனை கரைகள் வந்து இருக்கிறது. इन ओठों से निकलने वाली बातों के कारण कितने இந்த कलंक लगे வார்த்தையினால் हुए हैं। எத்தனை கரை படித்து இருக்கிறோம். इन बातों से कितने कलंक लग எத்தனை गई हैं, பெருமையானலை பேசி இருக்கிறோம். कितनी व्यर्थ बातें कहते எத்தனை हैं, அவதூறுகளை பேசி இருக்கிறோம். कितनी अपमान भरी बातें कहते हैं, எத்தனை பிரிவினை உண்டாக்குற காரியத்தை பேசி இருக்கிறோம். कितनी अलग करवाने वाली बातें कहते हैं। हालेलुया. हालेलुया। हालेलुया. हालेलुया। எத்தனை குற்றப்படுத்துற காரியத்தை பேசி இருக்கிறோம். कितने दोष लगाते हैं, எத்தனை இடத்துல சண்டைகளை உருவாக்குற காரியத்தை பேசி இருக்கிறோம். कितने लोगों के साथ झगड़ा उत्पन्न करने वाली बातें कहते இப்படி हैं। अनेक காரியங்கள் ऐसी कई बातें இந்த உதடுகளினால, इन ओठों से, இந்த நாவுகளினால इन जीभ से, நாம் अनेक இடத்திலே பேசி பேசி கரைபட்டு இருக்கிறது. कई जगह पर बातें कर करके कलंक लग गई இந்த है। கைகள் தேவையில்லாத காரியத்தை பயன்படுத்தி இருக்கிறது. ये हाथे जो है व्यर्थ बातों में उपयोग வேதத்தை हुई எடுக்க है, பயன்படுத்தவில்லை, बाइबल उठाने में उपयोग नहीं ஆயுதங்கள் हुआ, எடுத்து பயன்படுத்தி இருக்கிறது. लेकिन हथियार उठाने के लिए तैयार ஜெபிக்க हुआ है, பயன்படவில்லை, प्रार्थना करने के लिए तैयार மற்றவர்களை नहीं குற்றப்படுத்த हुआ, பயன்படுத்தி இருக்கிறது. परंतु दूसरों पर दोष लगाने के மற்றவர்களை लिए उपयोग தூக்கிவிட हुआ है, பயன்படப்படவில்லை, दूसरों को उठाने के लिए மற்றவர்களை उपयोग नहीं கீழே हुआ, தள்ள பயன்படுத்தப்பட்டு परंतु இருக்கிறது. दूसरों को नीचे गिराने के लिए மற்றவர்களை उपयोग किया ஆதரிக்க गया है, பயன்படவில்லை, दूसरों को आगे बढ़ाने के மற்றவர்களை लिए उपयोग नहीं அழிக்க हुआ, பயன்பட்டு बल्कि இருக்கிறது. दूसरों को नष्ट करने के लिए उपयोग हुआ। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஆகினால इसलिए உங்க சரீர அவயங்களை आपके இருக்கிற शरीर के கரைகளை अंगों மாற்றிக் को, கொள்ளுங்கள். अंगों पर
कलंक को दूर कर दीजिए। உன் சரீரத்தின் அவயத்தில் இருக்க கரைகளை आपके शरीर के अंकों पर लगी हुई कलंक இந்த को கரமன் எத்தனை பேர் தூக்கி விட்டு இருக்கிறது, ये हाथ से कितने लोगों को எத்தனை उठाए பேர் हो, தூக்கி வீசி விட்டு இருக்கிறது, कितने लोगों को उठाकर फेंक दिए எத்தனை हो, பேர் அடித்து இருக்கிறது, कितने लोगों को मारे हो, எத்தனை பேர் குற்றப்படுத்தி இருக்கிறது, कितने लोगों पर दोष लगाए हो, எத்தனை பேருக்கு நியாயம் தீர்த்து कितने இருக்கிறது. लोगों का न्याय किए हो। இதெல்லாம் நீ யோசித்து பார்க்க ये வேண்டும். सब सोच के देखना है। கர்த்தர் வரப்போகிறார், परमेश्वर आने वाला வருகையிலே है, நிற்க வேண்டும், आगमन में खड़े கரை रहना இல்லாமல் है, இருக்க வேண்டும். तैयार रहना நான் है। ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், मैं उद्धार पाया हूँ, ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், मैं बपतिस्मा ले लिया நான் हूँ, சபைக்கு வந்துகிட்டு मैं இருக்கேன், कलीसिया में आता हूँ, நான் அபிஷேகம் பண்ணிட்டு मैंने இருக்கேன், अभिषेक पा लिया हूँ, நான் காணிக்கை போட்டுட்டு मैं இருக்கேன். दान देता हूँ, இதனால நீ அவருக்கு முன்பாக நிற்க முடியாது. इसके कारण तुम उसके सामने खड़े வேதம் नहीं தெளிவாக पाओगे। சொல்லப்பட்டு இருக்கிறது. पवित्र शास्त्र में स्पष्ट அவருக்கு कहा முன்பாக गया நிற்க है, வேண்டும் என்றால் उसके सामने खड़े நீ रहने के கரை இல்லாதவளாய் लिए இருக்க வேண்டும். तुम निष्कलंक बने रहना அந்த கரை है। எங்கே இருக்க கூடாது? वो कलंक कहाँ नहीं உன்னுடைய होना है? சரீரத்தின் உறுப்புகளிலே, तुम्हारे शरीर के अंकों में, உன்னுடைய சரீரத்தின் तुम्हारे அவயங்களிலே. शरीर के अंकों में, இந்த கைகள் மட்டுமல்ல, केवल हाथ உங்கள் नहीं, கால்களை பாருங்கள், केवल तुम्हारे पैरों को உள் नहीं, உறுப்புகளை பாருங்கள், तुम्हारे अंदर के अंकों को உள் உறுப்புகளை देखिए, பாருங்கள், अंदर की आंखों को, வெளியே अंकों இருக்கிற को உறுப்புகளை देखिए, பாருங்கள். बाहर की आंखों को எத்தனை கரைகள் देखिए, இருக்கிறது, कितनी कलंक लगी हुई எத்தனை है, கரைப்பட்டு இருக்கிறது. कितनी कलंक लगी हुई இவையெல்லாம் है। முற்றிலுமாய் கழுவப்பட ये सब வேண்டும். पूरी तरह से धोया இவை जाना முற்றிலுமாய் கரை है, ये நீக்கப்பட सब पूरी வேண்டும். तरह से धोया जाना அதான் है। பரிசுத்த பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதுகிற போது इसलिए पौलुस पत्रस इस प्रकार लिखता है, 5ஆம் அதிகாரத்தில் கடைசியில வாசித்து பார்க்கிற போதோ, 5वां अध्याय के आखिरी वचन இயேசு में, கிறிஸ்து வருகிற போது यीशु मसीह के आते உங்கள் समय ஆவி ஆத்துமா तुम्हारी சரீரம் प्राण आत्मा முழுவதுமாய் शरीर குற்றமற்று இருப்பதாக. पूरी तरह से निष्कलंक சமாதானத்தின் रहे। தேவன் தானே முற்றிலுமாக குற்றமற்ற மாற்றுவாராக. शांति का परमेश्वर तुमको निर्दोष बनाए। அப்போ இந்த மகிமையான வேளையிலே इस तेजोमय समय में அன்பானவர்களே, हे मेरे நாம் प्रियो, கரை இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ हमें வேண்டும். निष्कलंक जीवन बिताना கிறிஸ்துவ है। ஜீவன் ஜீவிப்பது பெரிதல்ல, मसीह जीवन बिताना बड़ी बात नहीं ஒரு है, கரை இல்லாம ஒரு வாழ்க்கை வாழ लेकिन வேண்டும். निष्कलंक जीवन बिताना பரிசுத்த है। யோபு 31ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், पवित्र संत अय्यूब इस प्रकार ஸ்தோத்திரம், 35वां अध्याय में என்னுடைய कहता வாழ்க்கையிலே है, மாசு இருந்தால் பாருங்கள், यदि मेरे जीवन में कोई कलंक हो तो என் கைகளை देखिए, பாருங்கள், मेरे हाथों को என் देखिए, கால்களை பாருங்கள், मेरे पैरों को देखिए, என் கண்களை பாருங்கள். मेरे आंखों को देखिए। ஸ்தோத்திரம், இப்படி பார்க்கிற போதோ ऐसे देखते समय மாசு இருக்கிறதா, क्या मांस है, தூசு இருக்கிறதா, क्या धूल है, ஆராய்ந்து பார்த்து जांच कर देखते என்னை हुए சுமுத்திரியான தராசில வைத்து பாரும், मुझे शुद्ध कीजिए, சுமுத்திரியான தராசில வைத்து பாரும். मुझे समुद्र तराज में रख அப்போ कर எங்கே देखिए, என் வாழ்க்கையில் கரை இருப்பதை கண்டுகொள்ள तब முடியும். पहचान पाओगे कि तुम पर कौन सा அப்போ कलंक लगी எங்கே என் हुई है, வாழ்க்கையில் குறை இருப்பதை கண்டுகொள்ள तब முடியும். पहचान पाओगे कि कौन सी कलंक அப்போ लगी हुई யோபு है। தன் வாழ்க்கையில கரை இல்லாம ஒவ்வொரு நாள் காத்து கொண்டான். अय्यूब प्रतिदिन अपने जीवन को निष्कलंक रखा, ஒவ்வொரு நாள் தன் குடும்பத்து மேலே பிள்ளைகள் மேலே கரை வரக்கூடாது, प्रतिदिन मेरे परिवार में मेरे बच्चों पर कलंक न கரை लगे, இல்லாமல் ஜீவிக்க வேண்டும் निष्कलंक जीवन बिताना என்று है। யோபு கவனமாயிருந்தார். इस पर अय्यूब बहुत ही ध्यान पूर्वक பிள்ளைகள் था। பிள்ளைகள் சோதரன் நன்றாக கொண்டாடிட்டு வருகிற போது बच्चे जब कुछ मना के आते हैं, அது யோபுடைய சிந்தனை என்ன? अय्यूब का विचार क्या என் था, பிள்ளைகள் வாழ்க்கையில் கரை வந்துடக் கூடாது, मेरे बच्चों के जीवन में कोई எங்கள் दाग न பிள்ளைகள் लग இருதயத்தில் जाए, கரை வந்துடக் கூடாது, मेरे बच्चों के जीवन में कोई कलंक न लग எங்கள் जाए, பிள்ளைகள் சரீரத்தில் கரை வந்துடக் मेरे கூடாது बच्चों के शरीर में कोई कलंक என்பதை न அவன் लग ஒவ்வொரு जाए। நாளும் பரிசுத்தத்தை அவன் காத்துக்கொண்டான். इसी में वो अपने आप में पवित्रता में रखना பரிசுத்தத்தை चाहा, காத்துக்கொண்டபடியினாலே पवित्रता की रक्षा करने के அவன் कारण தைரியமா சொல்லுகிறான், वो बड़े இந்த दृढ़ता से மாமிசம் அழுகி कहता है, போனாலும், भले ये शरीर नष्ट இந்த हो சரீரம் जाए, உருமாகி ये போனாலும், शरीर पिघल என் மீட்பர் जाए, கடைசி நாளிலே பூமியில வந்து நிற்பார். मेरा पृथ्वी उद्धार करता इस पृथ्वी में आखिरी दिन நான் खड़ा அவரை रहेगा, பார்ப்பேன். मैं उसे देखूंगा, அந்நிய கண்ணல்ல, अन्य आंखों से என் சொந்த नहीं, கண் அவரை பார்க்கும் अपनी खुद की आंखों से என்று देखूंगा, தைரியமா சொல்லி இருக்கிறார். ऐसे बड़ी हियाव बांध कर कहता ஆகையால் है। அன்பானவர்களே, इसलिए मेरे அவருடைய प्रियो, வருகை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற நாம், हम भी उसके आगमन की इंतजार அவருடைய कर रहे பந்தியில பங்கு பெற போகிற हैं, நாம், उसके प्रभुज में भाग लेने இந்த वाले ரட்சிப்பின் வஸ்திரம் மட்டுமல்ல, केवल उद्धार का वस्त्र இந்த नहीं, சரீரத்தின் அவயங்களிலே கரை இருக்க கூடாது. इस शरीर के अंकों में भी कलंक न हो। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இந்த சரீரத்தின் அவயத்திலே கரைகள் வந்து விடக்கூடாது. इस शरीर के अंकों में कलंक न लगे, இதை சிந்தித்து பாருங்கள். इसकी जांच कर देखिए, எங்கே கரை இருக்கிறது, कहाँ पर कलंक लगी हुई எங்கே है, கரையோடு காணப்பட்டு இருக்கிறது. कहाँ पर कलंक लगी है। உங்கள் கைகளை பாருங்கள், आपके हाथों को देखिए, உங்கள் விரல்களை பாருங்கள், आपकी उंगलियों को देखिए, உங்கள் கண்களை பாருங்கள், आपकी आंखों को
देखिए, உங்கள் இருதயத்தை பாருங்கள், आपके मन को देखिए, உங்கள் உதடுகளை आपके பாருங்கள், ओठों को देखिए, உங்கள் நாவை பாருங்கள், आपकी जीभ को देखिए, எத்தனை கரைகள் இருக்கிறது. कितनी दाग लगी हुई है। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த 3.5 மாதத்துல इस 3.5 महीने में ஸ்தோத்திரம், எத்தனை பேர் கரைபடித்து இருக்கிறேன், कितने लोगों को कलंक எத்தனை பேர் लगाए हो, குற்றப்படுத்தி இருக்கிறேன், कितने लोगों पर दोष எத்தனை लगाए பேர் हो, தீமையான பார்வை பார்த்து कितनी இருக்கிறேன். बुरी नजर से देखते हो, அத்தனை கரை இருக்கிறது, सब कुछ कलंक है, அத்தனை கரை இருக்கிறது. जीवन में कलंक से भरा இந்த கரையை है। வச்சுக்கிட்டு इसी कलंक को रखते இந்த हुए கையில எப்படி அவட அப்பத்தை வாங்கி புசிப்ப, उसी हाथ से कैसे रोटी लेकर खाओगे। இந்த உதட்டிலே வந்ததெல்லாம் பேசி இருக்கிறோமே, इस ओठों से कितनी बुरी बातें हमने कहा இந்த है, நாவல தேவையில்லாதெல்லாம் பேசி इस இருக்கிறோமே. जीभ से हमने कितनी अनिर्वाही எத்தனை बातें பேர் की பிரிவினை हैं, உண்டாக்கி இருக்கிறது, कितने हमने जीवन को எத்தனை नष्ट பேர் किया है, குற்றப்படுத்தி இருக்கிறார், कितने लोगों पर हमने दोष लगाया எத்தனை है, பேர் என்னை அசிங்கப்படுத்தி कितने இருக்கிறார், लोगों को हमने बुरा कहा எத்தனை है, பேர் அவதூறு பண்ணி कितने இருக்கிறார். लोगों का हमने अपमान किया இந்த है। நாவனால் எப்படி இந்த ரசத்தை குடிக்க इस போகிறாய்? जीभ से तुम कैसे रस पियोगे, ஆத்திரம், அப்பேற்பட்ட ஒரு பரிசுத்தமான சரீரத்தை எப்படி இந்த கரைபந்த கருத்தில் வாங்க போகிறாய்? कैसे उस पवित्र शरीर को तुम अपने दाग भरे हाथों से कैसे ஆகினாலே लोगे। உங்கள் इसलिए சரீர அவயங்களை अपने शरीर के अंगों को கரை இல்லாமல் சுத்தமாக்கி கொள்ளுங்கள். निष्कलंक बनाकर शुद्ध கரை रखिए, இல்லாமல் சுத்தமாக்கி கொள்ளுங்கள். निष्कलंक होकर शुद्ध रखिए। கரையோடு இருந்து நீங்கள் यदि புசிப்பீர்களானால் कलंक के साथ खाओगे, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் மாறாது. आपके जीवन की कमियां दूर नहीं होगी। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேருக்கு புரியுது? कितने लोग को समझ में आ रहा है? அவங்க மட்டும் ஜோரவர் அல்ல சொல்லுவோமா? सिर्फ जोर से हालेलुया बोलिए। சோத்திரம் சோத்திரம். हालेलुया। அப்படியே கரங்களை உயர்த்தி अपने हाथों को ஆண்டவரே उठाइए। ரட்சிப்பின் வஸ்திர கரைகள் மாறட்டும் प्रभु ஆண்டவரே. जी मेरा उद्धार என் के वस्त्र சரீரத்தின் में दाग அவயத்தில் दूर கரைகள் हो जाए। மாறட்டும் मेरे ஆண்டவரே. शरीर के अंकों से दाग அப்படியே கொஞ்ச दूर நேரம் हो கரங்களை जाए। விட்டு சோத்திரம் பண்ணுவோமா? अपना हाथों को उठाकर சோத்திரம் धन्यवाद சோத்திரம் बोलिए, धन्यवाद சோத்திரம் बोलिए। சோத்திரம் சோத்திரம். Praise the Lord, 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 praise the Lord. தகப்பனே, எங்கள் வஸ்திரத்தில் இருக்க கரைகள் மாறட்டும் ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எங்கள் சரீர அவயங்கள் இருக்கிற உறுப்புல கரைகள் மாறட்டையா. சோத்திரம் 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 சோத்திரம். Praise the Lord. கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். நம்மை இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும்.
பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम महिमा हो। ஸ்தோத்திரம். மூன்றாவதாக तीसरा, நாம் கரை இல்லாமல் காக்கப்பட வேண்டிய காரியம் हम किस बात में निष्कलंक रहना है? யூதாவின் புஸ்தகம் यहूदा की पुस्तक में 12வது வசனத்தை 12 வாசிப்போமானால் वचन पढ़ेंगे। यहूदा இவர்கள் யூதாவின் புஸ்தகம் அல்லேலூயா. हालेलुया। இவர்கள் ये அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து तुम्हारे प्रेम सभाओं में साथ रहने वाले, பயமின்றி கூட விருந்துண்டு साथ खाते पीते, தங்களை தாங்களே மேய்ந்து கொள்ளுகிறார்கள். अपने आप को ही சோதரம். उखड़ गए हैं। அல்லேலூயா. हालेलुया। சோதரம். அதுக்கு முந்தின இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியிலே நடந்து பிழையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோர எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி கெட்டு போனார்கள். उन पर हाय, क्योंकि वह कैन किसी चाल चले और मजदूरी के लिए बिलाम के समान भ्रष्ट हो गए हैं और कोरह के समान विरोध करके नष्ट हुए हैं। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर का पवित्र नाम महिमा हो। அப்போ இவர்கள் அன்பின் விருந்துகளிலே ये प्रेम सभाओं में சோத்திரம் அவர் கரைகளாயிருந்து उनके लिए कलंक बनकर, அப்ப இந்த மூன்று கூட்டத்தார் ये तीन भीड़ वाले, சோதரம், காயின் கூட்டத்தாரு, कैन के भीड़ वाले, பிழையாம் கூட்டத்தாரு, बिलाम के भीड़ वाले, கோரா புத்திரரு, कोरह के भीड़ वाले, இந்த மூன்று கூட்டத்தார் என்ன செஞ்சாங்களா? ये तीन झुंड वालों ने क्या किया? அன்பின் விருந்துகளில், प्रेम की सभाओं में, அதாவது इसका मतलब क्या है? ஐக்கியம், ஃபெலோஷிப், संगति, ஐக்கியத்தில संगति में, ஐக்கியம் கரைபடாம காக்கணுமா? संगति में निष्कलंक हो। அதான் அன்பின் விருந்துகளிலே இவர்கள் கரைகளாயிருந்தார்கள். प्रेम सभाओं में ये कलंक बने रहे। அப்ப நான் கரைபடாம காக்கணும். हम निष्कलंक रहना है। இயேசு வரப்போகிறார். यीशु आने वाला है। வருகிற போது அவருக்கு முன்பாக நான் நிற்கணும். आते समय उसके सामने हमें ठहरना है। கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிற இந்த பந்தியில பங்கு பெறணும். परमेश्वर ने जो तैयार किया इस प्रभु भोज में भाग அந்த लेना பந்தியில है। பங்கு பெறக்கு நான் கரையில்லாமல் இருக்கணும். उस प्रभु भोज में भाग लेने के लिए मुझ में कोई कलंक ना हो। இயேசு வருகிற போது கரையில்லாமல் இருக்க यीशु வேண்டும். के आते समय मैं निष्कलंक रहूं। அப்போ என் ரட்சிப்பின் வஸ்திரத்தில் கரைகள் வந்து விடக் तब கூடாது. मेरे उद्धार के वस्त्र में कलंक न लगे। இந்த சரீரத்தின் அவயங்களே கரைகள் வந்து விடக் கூடாது. इस शरीर के अंकों में कलंक न लगे। சோத்திரம். மூன்றாவதோ तीसरा, அன்பின் விருந்து என்று சொன்ன ஐக்கியம். प्रेम सभा मतलब संगति। இந்த ஐக்கியத்திலே கரைகள் வந்து விடக் கூடாது. इस संगति में कलंक न लगे। ஐக்கியம் கரைபடாமல் காத்துக்கொள்ள வேண்டும். संगति निष्कलंक रहे। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर का पवित्र नाम महिमा हो। அதான் பரிசுத்த சங்கீதக்காரன் எழுதுகிற போதோ भजन संगीतकार इस प्रकार कहता है 33ஆம் சங்கீதத்திலே 33वां भजन संगीता में, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது जो भाइयां साथ एक साथ मिलकर எத்தனை निवास करना நன்மை இன்பமாயிருக்கிறது. क्या ही भला और मनोहर है। அங்கே ராஜாக்கள் அபிஷேகம், वहाँ पर राजाओं का அங்கே अभिषेक, ராஜாக்கள் அபிஷேகம், राजाओं का अभिषेक, ஆசாரியன் அபிஷேகம், याजक का अभिषेक, தீர்க்கதரிசி அபிஷேகம். भविष्यवाणी का अभिषेक। அது மட்டுமல்ல, केवल वही அங்கே नहीं, என்றென்றைக்கும் ஜீவனையும் கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். सदा जीवन में परमेश्वर आशीर्वाद भी रखा है। அப்ப இந்த கரை வருமானால், यदि कलंक लग जाए, இந்த ஐக்கியத்திலே கரை வருமானால், संगति में कलंक लग जाए, ஆண்டவர் எல்லாவற்றையும் இழந்து போகிறோம். पर हम सब कुछ खो देते हैं। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அப்ப ஆண்டவர் நம்ம ஒரு ஐக்கியமா வச்சு இருக்கிறார். परमेश्वर हम सबको संगति में रखा है। ஒரு ஐக்கியத்தில் இருக்கிறோம். हम अभी एक संगति में हैं। கிருபாசனம் என்கிற ஐக்கியத்தில் இருக்கிறோம். कृपासनम नाम के संगति में बने हैं। அல்லேலூயா. हालेलुया। இந்த ஐக்கியத்திலே इस संगति में என் நிமித்தம் मेरे कारण, என்ன வரக்கூடாது? ஐக்கியத்துக்கு என்ன வரக்கூடாது? संगति में क्या नहीं होना चाहिए? சொல்லுங்க.
क्या नहीं கரை होना चाहिए? வரக்கூடாது. कोई दाग या कोई कलंक नहीं लगना चाहिए, கரை வரக்கூடாது. कोई दाग नहीं लगना चाहिए। ஒரு ஆள் போதும். एक व्यक्ति काफी है। லேலுயா हालेलुया லேலுயா हालेलुया லேலுயா. हालेलुया। ஒரே ஒரு ஆள் போதும். एक ही व्यक्ति काफी है। ஏதாவது ஒரு சாப்பிட ஒரு பொருள் எடுத்து போடுறோம். मान लो एक भोजन का कोई वस्तु हमने ले लिया, லேலுயா. हालेलुया, கொஞ்சம் போல வேர்க்கல் எடுத்து போடுறோம், थोड़ा सा शेंगदाना खा लिया, அல்லது ஒரு கடல் எடுத்து போடுறோம், थोड़ा चना खा लिया, ஒரு 4-5 கடல் எடுத்து போடுறோம். मान लो एक 4-5 चना खा அதுல लिया, ஒரு சின்ன கல்லோ उसमें एक छोटा सा पत्थर அல்லது हो சின்ன ஒரு அழுகு கெட்டு போனதோ या कोई सड़ा हुआ मिले இருக்குமானா रहेगा, என்ன செய்யறோம்? तो हम क्या करते हैं? அத்தனை என்ன செய்யறோம்? सब कीड़े। क्या कर देते हैं? கீழே துப்பிடும். तुरंत थूक देते हैं। லேலுயா हालेलुया லேலுயா. हालेलुया। அந்த அழுகி போறது மட்டும் எடுத்து போடல, सिर्फ वो जो सड़ा हुआ को उठा कर नहीं लेते அந்த हैं, கல்லு மட்டும் எடுத்து போடல, सिर्फ वो पत्थर को निकालते नहीं அத்தனை हैं, துப்பிடும் பாரு. पूरा सब उठा कर ஒரு फेंक देते கெட்டு போன பொருளால हैं। एक बिगड़ी हुई बातों के ஒரு कारण கல்லால एक ही पत्थर அது கூட இருந்த 5 வேர்க்களையும் கடலையும் கீழே போகப்பட்டு. जितना 5 शेंगदाना भी साथ चला जाता है। லேலுயா. वैसे ही அதே போல இந்த ஐக்கியத்துல वैसे ही परमेश्वर की ஒரு संगति காயின் में இருந்தால் போதும். एक कोई कैन हो तो काफी காயின் है, இருந்தால் போதும். एक कैन हो तो काफी है, ஒரு பிலியாம் இருந்தா போதும். एक बिलाम हो तो काफी है, ஒரு கோராபுத்திர இருந்தா एक போதும். कोरह के पुत्र हो तो काफी है, ஒரு ஆள் இருந்தா போதுயா. एक व्यक्ति काफी है। என்ன கரப்பட்டுரும்? क्या हो जाएगा? ஐக்கியம் संगति में ஐக்கியம் கரப்பட்டுறியா? कलंक लग जाएगी। ஒரு ஆள் நிமித்தம் ஆசீர்வாதம் கெட்டு போகுது, एक व्यक्ति के कारण आशीर्वाद बिगड़ जाती है, அபிஷேகம் கெட்டு போகுது, अभिषेक बिगड़ जाती है, ஆசீர்வாதம் கெட்டு போகுது, आशीर्वाद बिगड़ जाती है, நன்மை கெட்டு போகுது. भलाई बिगड़ जाती है। லேலுயா. हालेलुया। ஒரே ஒரு ஆதி சபையில ஒரே ஒரு ஆகான் இருந்தான். एक ही व्यक्ति था जिसका नाम था आगान, ஒரே ஒரு ஆகான். एक ही व्यक्ति அந்த आगान, ஆகான் நிமித்தமாக उस आगान के कारण ஆதி சபை, प्राचीन कलीसिया, பழைய ஏற்பாட்டு சபை पुराने नियम की कलीसिया தோல்வியை சந்தித்தது, वह हार गई, மரணத்தை சந்தித்தது, मृत्यु की ओर मिली, இழப்பை சந்தித்தது. हार गई। லேலுயா हालेलुया லேலுயா. हालेलुया। ஒரே ஒரு காய் நிமித்தமாக, एक कैन के कारण, ஒரே ஒரு அனனியா செப்ரா நிமித்தமாக, एक हननिया और सफीरा के कारण, ஒரே ஒரு பிலியா நிமித்தமாக, एक बिलाम के कारण, ஒரே ஒரு ஆகா நிமித்தமாக एक आगान के कारण ஸ்தோத்திரம். ஐக்கியம் கரைபடக்கூடாது. संगति में कलंक न लगे। அப்ப நீங்க யோசித்து பாருங்க, सोच के देखिए, என்னால ஐக்கியம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்குதா? क्या मेरे कारण संगति में आशीर्वाद हुआ என்னால है? ஐக்கியம் வளர்ந்து இருக்கா? क्या संगति में मेरे कारण बढ़ोतरी हुई என்னால है? ஐக்கியம் பலப்பட்டு இருக்கா? क्या मेरे कारण संगति बलवंत நான் हुआ है? ஐக்கியத்தை பலப்படுத்தினா இருக்கிறேனா? क्या मैं संगति को बलवंत करता हूँ அல்லது ஐக்கியத்தை கெடுக்கிற கெட்டு போன ஒரு பொருளா இருக்கிறேனா, கல்லா இருக்கிறேனா? या संगति को बिगाड़ने वाली एक पत्थर बना हूँ या सड़ा हुआ वस्तु बना हूँ? லேலுயா हालेलुया லேலுயா. हालेलुया। என் நிமித்த நேசின் ஐக்கியம் और भी क्या करना है? என்ன செய்யணும்? और भी क्या करना है? என் நிமித்த ஐக்கியம் मेरे कारण எந்த விதத்திலும் संगति किसी भी करें। हाल में கரை कलंक नहीं लगना வரக்கூடாதுயா. है, கரை வரக்கூடாது. कलंक ही नहीं लगना है। கரை வந்திருக்க பாருங்க. कलंक लगा तो क्या என் होगा? நிமித்தம் ஐக்கியம் வளர்ந்திருக்கா? क्या मेरे कारण संगति बढ़ी है? என் நிமித்த ஐக்கியம் பலப்பட்டு இருக்கா? क्या मेरे कारण संगति बलवंत हुआ है? என் நிமித்த ஐக்கியம் ஸ்திரப்பட்டு இருக்கா? क्या मेरे कारण संगति स्थिर हुआ है? லேலுயா. हालेलुया। அல்லது ஐக்கியம் உடைஞ்சு இருக்கா? क्या कोई संगति टूट गई है? ஐக்கியம் பிரிஞ்சு இருக்கா? क्या संगति अलग हो गई है? லேலுயா हालेलुया லேலுயா. हालेलुया। யோசிக்கணும். थोड़ा सोच के கர்த்தர் देखना है, வரப்போகிறார். परमेश्वर आने वाला है, வருகிற முன்பாக நிற்கணும். उसके सामने खड़े रहना இந்த है। கர்த்தருடைய பந்தி பெரிதான காரியம் அல்ல. परमेश्वर का प्रभु भोज இதை बहुत बड़ा नहीं பார்க்கிறோம். है, இதை பார்க்க நீ தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். इससे भी बढ़कर परमेश्वर के सामने खड़े உன்னுடைய रहना है। சரீரம் மறுரூபமாக வேண்டும். आपका शरीर रूपांतर होना है, உன் சரீரம் மறுரூபமாக நித்திய ஜீவன் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும். आपका शरीर रूपांतर होकर अनंत जीवन में அதற்கு प्रवेश होना है। ஐக்கியத்திலே நான் இருக்கிற ஐக்கியத்திலே கரை வரக்கூடாது. इसलिए हमारी संगति में कलंक ना लगे। நான் எங்கே ஐக்கியப்பட்டு இருக்கிறேனோ, मैं जहाँ पर भी संगति में हूँ, கர்த்தர் எங்கே உங்களை ஐக்கியத்தில் வைத்து இருக்கிறாரோ, जहाँ पर परमेश्वर ने आपको संगति में रखा அந்த है, ஐக்கியத்திலே என் நிமித்தமாக இடரல் வரக்கூடாது. उस संगति
संगति में मेरे कारण ठोकर नहीं होना சோத்திரம், है, இடறல் வரக்கூடாது. मेरे कारण ठोकर नहीं என் होना நிமித்தம் அந்த है, ஐக்கியம் வளரணும். संगति बढ़ना என் है, நிமித்தம் அந்த ஐக்கியம் ஆசீர்வதிக்கப்பட்டு मेरे இருக்கணும். कारण संगति आशीर्वाद என் पाना நிமித்தம் அந்த है, ஐக்கியம் பலப்பட்டு मेरे இருக்கணும். कारण संगति बलवंत என் होना நிமித்தம் அந்த है, ஐக்கியம் பெருகி मेरे இருக்கணும். कारण संगति बढ़ना சோத்திரம், है। இதை நீங்க சிந்திப்பீர்களானால், इसे यदि आप सोच कर இதை देखोगे, நீங்கள் यदि யோசிப்பீர்களானால், आप इसे स्मरण ஆண்டவர் करोगे, எங்கே நான் அன்பின் விருந்துகளிலே கரைகளாய் இருக்கிறேன். मैं कहाँ प्रेम सभाओं में कलंक बना हूं। சோத்திரம், பிலேயாம் இருந்தான், बिलाम था, காயின் இருந்தான், कैन था, இப்படி பல பரிசுத்தவான்கள் இருந்தார்களே. ऐसे कई संत लोग थे, சோத்திரம், அனனியா ஜப்பரால் हननिया और ஆதி सफीरा, சபையில கரைகளா இருந்தாலே. वे लोग भी कलंक बने थे। சோத்திரம், இன்றைக்கு என் வாழ்க்கையிலே आज के दिन मेरे जीवन தேவன் में வைத்திருக்கிற ஐக்கியத்திலே परमेश्वर ने जो संगति में रखा சோத்திரம், है, நான் எப்படி இருக்கிறேன், मैं कैसा हूँ, சோத்திரம், எப்படி வாழ்ந்து கொண்டு मैं இருக்கிறேன். कैसे जी रहा हूँ। இன்றைக்கு அப்படிப்பட்ட கரை இருக்கிற அனுபவம் இருக்குமானால், यदि ऐसा कलंक भरा சோத்திரம், अनुभव हो, அந்த கரையை மாற்றிக்கொள்ளுங்க. उन कलंक को दूर कर दीजिए, அந்த கரையை மாற்றிக்கொள்ளுங்க. उस कलंक को दूर कर दीजिए, கரையை மாற்றிக்கொள்ளுங்க. कलंक को दूर कर दीजिए, கரையோட மாற்றிக்கொள்ளுங்க. कलंक को दूर कर दीजिए। தேவன் எப்போ வருவான்னு தெரியாது, मालूम नहीं परमेश्वर कब आएगा, என்ன நடக்குன்னு தெரியாது, क्या होने वाला है ये भी हमको मालूम யாருக்கு नहीं என்ன है, நடக்குன்னு தெரியாது, किसके साथ क्या होने वाला है वो भी मालूम எப்போ नहीं நம்ம है, சரீர பலவீனப்படணும் தெரியாது, कब ये शरीर निर्बल होगा ये भी मालूम नहीं நம்ம है, குடும்பம் எப்படி இருக்குன்னு தெரியாது. हमारा परिवार कैसा है हमको मालूम ஆகினா नहीं है। அதற்கு முன்பாக इसलिए परमेश्वर के என் आने से ஐக்கியத்திலே, पहले हमारी संगति, என்னுடைய fellowshipலே, मेरे संगति என்னை में வைத்திருக்கிற இடங்களிலே मुझे जहाँ पर भी परमेश्वर நான் रखा है கரையற்றவனாய் இருக்க वहाँ पर मैं வேண்டும். निष्कलंक बने நான் रहूं, கரையற்றவனாய் இருக்க मैं வேண்டும். निष्कलंक बने रहूं, என் நிமித்தம் எந்த இடர் வரக்கூடாது. मेरे कारण कोई ठोकर न होवे। ஹalleluya. हालेलुया। பரிசுத்த பவுல் சொல்றாரு, संत पौलुस कहता है, நான் குற்றமற்றவனாய் இருக்கிறபடியினாலே. मैं निर्दोष होने के कारण, பரிசுத்த பவுல் சொல்றாரு, संत पौलुस कहता है, குற்றமற்றவனாய் मैं இருக்கிறபடியினாலே निर्दोष होने के कारण நான் என்னை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். मैं अपने आप की रक्षा कर लेता அப்ப हूँ, எல்லா இடத்திலும் मैं सब जगह पर குற்றமற்று விளங்கினார், निर्दोष था, கரை இல்லாமல் விளங்கினார், निष्कलंक था, எந்த இடர்பாடும் இல்லை. कोई भी टुकरावट ஆகிற இந்த नहीं। நாட்களிலே इन दिनों में நான் இருக்கிற ஐக்கியத்திலே हम जिस संगति में தேவனை हैं, கரை இல்லாம இருக்கிறேனா? निष्कलंक हूँ क्या? ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। இன்றைக்கு தேவன் आज நம்மை के दिन பார்த்து परमेश्वर எச்சரிக்கிறார், हमें देखकर चेतावनी देता है, நம்மை பார்த்து எச்சரிக்கிறார். हमें देखकर चेतावनी देता है, ஆவியானவர் நம்மை பார்த்து உணர்த்துகிறார். पवित्र आत्मा जी हमें विवेकित करता है, உன்னை கரையா வைக்கல, तुझे कलंक नहीं உன்னை बनाया ஒரு हूँ, தூணா வைத்து இருக்கிறேன். तुझे मैं एक कंबा बना रहा உன்னை हूँ, கரையானா வைக்கல, तुझे मैं रुकावट नहीं இந்த बना ஐக்கியத்தை हूँ, உனக்கு தூணா வைத்து இருக்கிறேன். तुझे मैं कंबा बनाकर रखा हूँ, தூணா வைத்து இருக்கிறேன். तुझे मैं कंबा बनाकर रखा हूँ, உன்னை தூணா வைத்து இருக்கிறேன். मैं तुझे कंबा बनाकर रखा हूँ, உன்னை தூணா வைத்து இருக்கிறேன். मैं तुझे कंबा बनाकर रखा உன்னை हूँ, கரையா வைக்கவில்லை, मैं तुझे कलंक नहीं बनाया இடர் हूँ, உண்டாக்கும்படி வைக்கவில்லை, मैं तुझे दूसरों को बिगाड़ने के लिए नहीं சேதத்தை रखा हूँ, உண்டாக்கும்படி வைக்கவில்லை, नष्ट बन करने के लिए नहीं रखा हूँ, நஷ்டத்தை உண்டாக்கும்படி வைக்கவில்லை, नष्ट उत्पन्न करने के लिए உன்னை नहीं रखा கொண்டு हूँ, லாபத்தை உண்டாக்கும்படியாய், तेरे द्वारा लोगों को उत्पन्न உன்னை करने கொண்டு के लिए, ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படியாய், तुम्हारे द्वारा आशीर्वाद लाने के உன்னை கொண்டு लिए, நன்மை तुम्हारे உண்டாகும்படியாய் द्वारा भलाई होने के உன்னை लिए நான் இந்த ஐக்கியத்தில் வைத்து இருக்கிறேன். तुझे मैं इस संगति में रखा हूँ। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। ஆகையினாலே इसलिए சோதரர் அவர்கள் அன்பின் விருந்துகளிலே கரைகளாய் இருந்தார்கள். प्रेम की सभाओं में कलंक बने थे, ஐக்கியம் கரைபட்டு போச்சு. संगति में कलंक, உங்கள் ஐக்கியம் கரைபடக்கூடாது. आपकी संगति में कलंक न உங்க हो, சகோதரி ஐக்கியம் கரைபடக்கூடாது. भाईचारे की संगति में कलंक சகோதர न ஐக்கியம் हो, கரைபடக்கூடாது. भाइयों की संगति कलंक न लगे। யோசித்து பாருங்களேன். सोच के देखिए। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। சகோதர ஜெபங்கள் முடிந்தவுடனே, पहला प्रार्थना खत्म होते ஆராதனை ही, முடிந்தவுடனே, आराधना खत्म होते சகோதர ही வாரந்தோறும் हर हफ्ता ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து एक दूसरे का चेहरा கையை देखकर பிடிச்சி हाथ पकड़ के நாம் எத்தனை சோத்திரம் சொல்லி இருக்கோம். हम कितने बार स्तोत्र प्रेज द लॉर्ड कहते थे। ஹalleluya. हालेलुया। ஒரே முறை பண்ணுவோம். एक ही काम करेंगे, அது எப்ப பண்ணுவோம்? एक ही बार करेंगे। कब எப்ப பண்ணுவோம்? कब करते हैं? திருவிருந்து
प्रभु भोज முடிஞ்ச के பிறகு प्रभु भोज के बाद அப்பதான் கையை பிடிச்சு மூஞ்ச பார்ப்போம். तब ही हम उसका चेहरा देखते हैं. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. அப்ப இந்த நாட்களிலே इन दिनों में உங்கள் ஐக்கியத்திலே கரை வரக்கூடாது. आपकी संगति में कलंक न உங்கள் लगे, ஐக்கியத்திலே கரை आपकी வரக்கூடாது. संगति में दाग न लगे, ஒருமனதை கெடுக்க கூடாது. एकता को न बिगाड़े, உங்கள் ஒருமன வாழ்க்கை கெடுக்க கூடாது. आपकी एकता जीवन न बिगड़े, மற்றவர்களை கெடுக்கிறமா இருக்க கூடாது. दूसरों को बिगाड़ने वाले न बने, மற்றவர் வாழ்க்கை கெடுக்கிறவளா இருக்க दूसरों கூடாது. की जिंदगी न बिगाड़े, ஒவ்வொரு ஐக்கியத்தை கட்டி எழுப்புவதா இருக்க வேண்டும். संगति को बनाकर खड़ा करना है. அப்பேற்பட்டவர்கள் தான் वैसे लोग ही இயேசு வருகிற போது यीशु के आते समय மறுரூபம் அடைவார்கள். रूपांतर होंगे. இயேசு வருகிற போது यीशु के आते समय வருகையிலே आगमन में எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். उठा लिया जाएंगे. அல்லேலூயா हालेलुया. எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் हम सब பண்ணுவோமா? परमेश्वर को धन्यवाद ஆண்டவரே, करेंगे. हे எங்க परमेश्वर, ஐக்கியத்திலே हमारे संगति என் में, ஐக்கியத்திலே मेरे संगति நான் में, இருக்கிற ஐக்கியத்திலே मैं जिस संगति में என் हूँ, நிமித்தம் எந்த கரை வரக்கூடாது. मेरे कारण कोई दाग न என் लगे, நிமித்தம் எந்த இடத்துல मेरे வரக்கூடாது. कारण कोई ठोकर न ஆண்டவரே, हो. கரைகளை மாற்று. सारे कलंक को निकाल கரைகளை दीजिए மாற்று प्रभु जी, ஐயா. कलंक दूर कर எனக்குள்ளே दीजिए. கரைகளை மாற்று मुझ में अंदर ஆண்டவரே. जो भी कलंक है वो दूर உன்னை कर கரங்களை அசைத்து दीजिए. ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? सब अपने हाथों को எங்கே हिलाकर என் வாழ்க்கையில் धन्यवाद ஐக்கியத்தில் கரை करेंगे. இருக்கிறது? मेरे जीवन में कहाँ पर எங்கே संगति நான் में ஆகானா कलंक வாழ்ந்து है, இருக்கிறேன்? मैं कहाँ पर कैन எங்கே बनकर जीता காயினா हूँ, வாழ்ந்து मैं இருக்கிறேன்? कहाँ पर गैन बनकर जी रहा எங்கே हूँ, பிலேயாமா வாழ்ந்து कहाँ पर இருக்கிறேன்? मैं बिलाम बनकर எங்கே जीता கோரா हूँ, புத்திரரா कहाँ வாழ்ந்து मैं இருக்கிறேன்? कोरह के पुत्र बनकर जी எங்கே रहा हूँ, அனனியா சபிரால कहाँ வாழ்ந்து मैं இருக்கிறேன்? हननिया और सफीरा के समान जी रहा हूँ. ஆண்டவரே, हे प्रभु, எங்களை கரை இருக்குமானா मेरे மாற்றாயா? अंदर कलंक हो तो दूर என் कर நிமித்தம் ஐக்கியம் दीजिए. ஆசீர்வதிக்கப்படணும். मेरे द्वारा संगति என் आशीष நிமித்தம் पाए, ஐக்கியம் ஆசீர்வதிக்கப்படணும். मेरे द्वारा संगति आशीष पाए, என் நிமித்தம் ஐக்கியம் मेरे ஆசீர்வதிக்கப்படணும். द्वारा संगति आशीष என் நிமித்தம் पाए, ஐக்கியம் பெருகணும். मेरे द्वारा संगति என் बढ़े, நிமித்தம் ஐக்கியம் கட்டி எழுப்பணும். मेरे द्वारा संगति और भी बढ़े. ஆண்டவரே, கரைகள் மாறட்டும் प्रभु जी, ஆண்டவரே. कलंक दूर हो जाए, கரைகள் மாறுவதாக. कलंक दूर हो जाए, கரைகள் மாறுவதாக. कलंक दूर हो जाए. praise the Lord, praise the Lord, Hallelujah, praise the Lord. hallelujah, உராராபா, hallelujah, தீனானாமா. hallelujah, ஓ, பௌரி காபா, ஷகா, நிகாமா. hallelujah, தூனானாமா, தீராராமா. ஓ, பௌரி காபா, ஷகா, நிகாமா. எல்லா கரைகள் மாற்றப்படுவதாக. எல்லா கரைகள் மாற்றப்படுவதாக. எல்லா கரைகள் மாற்றப்படுவதாக. எல்லா கரைகள் மாற்றப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே காயின் அனுபவம் மாறுவதாக. விளையான் அனுபவம் மாறுவதாக. ஆகான் அனுபவம் மாறுவதாக. அனனியா சபிரால் வாழ்க்கை மாறுவதாக. கரைகள் மாற்றப்படுவதாக. ஊரா ராபா ஷகா நிகாமா. ஊரா ராபா தீனா நமா பௌரிகமா. ஓ நீனா நாமா ஊரா ராபா. ஐக்கியத்தை கெடுக்கிற காரியங்களை, बिगाड़ने वाली बातें, ஐக்கியத்தை கெடுக்கிற संगति को கரைகளை बिगाड़ने वाली இயேசுவின் बातें நாமத்தினாலே यीशु के नाम இப்போது से சுத்தமாக்கப்படுவதாக. अभी नष्ट हो जाए, இப்போது சுத்தமாக்கப்படுவதாக. अभी नष्ट हो जाए, இப்போது பரிசுத்தமாக்கப்படுவதாக. अभी शुद्ध हो जाए. ஓ பைஷாலா தீனா நாமா ஊரா ராபா. ஊரா ராபா ஷகா நிகாமா. ஊரா ராபா தீனா நமா பௌரிகமா. தோத்ரே 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 தோத்ரே. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறேன். यीशु के नाम से ஜெயம் உண்டாவதாக. जय मिले, ஜெயம் உண்டாவதாக. यीशु के नाम से ஜெயம் உண்டாவதாக. जय मिले, காயின் வெட்கப்பட்டு போவானாக. कैन लज्जित हो जाए, விளையான் வெட்கப்பட்டு போவானாக. बिलाम लज्जित हो जाए. ஊரா ராபா தீனா நாமா. ஊரா ராபா தீனா நாமா. हालेलुया, இயேசுவின் நாமத்தினாலே, हालेलुया, यीशु के இயேசுவின் नाम से, நாமத்தினாலே यीशु के नाम ஜெயம் से எடுக்கிறேன். जय पाते, ஜெயம் எடுக்கிறேன். जय पाते हैं. இது நிமித்தம் ஐக்கியம் வளரப்படுவதாக. संगति एक हो ஐக்கியம் जाए, பலப்படுவதாக. संगति बलवंत हो ஐக்கியம் जाए, உயிர்ப்பிக்கப்படுவதாக. संगति बलवंत हो ஐக்கியம் जाए. கட்டியெழுப்பப்படுவதாக. பல, 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 ஊரா ராபா ஷகா நிகாமா தீனா நமா. बला, 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 शला, बला, बला, தோத்ரே बला. தோத்ரே 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 தோத்ரே. Hallelujah, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. धन्यवाद, என்னை முற்றும் மாற்றிட உன்னத பலன் நூற்றிடும். இன்றும் என்றும் இயேசுவே நீ நல்வர ஈந்திடும். கன்னிகளை சிக்கிடா கண்மணி போல் காத்திடோ. கண்மலை உலோ நீரே வானந்திரங்களும் பல தானங்களையும் நேரமறி வானவரே ஞானமும் வல்ல குருநாதரே தேனிலும் மதுரத்தில் ஆசீர்வாதங்கள் சுய ஆடம்பரமற்ற சொட்டரிக்க வேண்டுமே. தயவு தானாய் நாவி தந்தரு வேண்டுமே.
அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவராகிய இயேசு வரப்போகிறார். परमेश्वर यीशु आने वाला அவர் है। வருகிற போது उसके आते समय கரையற்றவர்களுக்கு முன்பாக நிற்க வேண்டும். हमें एक निष्कलंक बनकर उसके सामने खड़े ஆண்டவராக रहना। தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிற परमेश्वर यीशु मसीह ने तैयार किया हुआ அவருடைய பந்தியில பங்கு इस பெறுவதற்கு भोज में भाग लेने के लिए கரையற்றவர்களா இருக்க வேண்டும். निष्कलंक बने रहना நம்முடைய है। ரட்சிப்பின் வஸ்திரம் हमारा उद्धार का वस्त्र கரை இல்லாமல் காத்துக்கொள்ள निष्कलंक வேண்டும். रहना है। இந்த சரீரத்தின் அவயங்கள் शरीर के अंक கரை இல்லாமல் காத்துக்கொள்ள निष्कलंक வேண்டும். रहना है। சோத்து நம்முடைய ஐக்கியம் हमारी संगति, நான் எங்கே ஐக்கியப்பட்டு இருக்கிறேனோ मैं जहाँ पर भी संगति में हूँ அந்த ஐக்கியம் கரை இல்லாமல் और காத்துக்கொள்ள வேண்டும். संगति निष्कलंक रहे। அல்லேலூயா. हालेलुया। சோத்திரம். எபேசியர் புஸ்தகத்திலே इफिसियों की पुस्तक 5ஆம் அதிகாரம் 5वां अध्याय 27வது வசனத்தை வாசிக்கிற பொழுது 27वां वचन में पढ़ते हैं, கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான ம் ம் उसने कैसे तेजस्वी कलीसिया बनाकर अपने पास खड़ी करे, जिसमें ना कलंक, ना चोरी, ना कोई ऐसी वस्तु हो, वरन पवित्र और निर्दोष हो। அல்லேலூயா. हालेलुया। கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் कोई भी जुर्री न कलंक பரிசுத்தமும் हो பிழையற்றதுமான वरन पवित्र और निर्दोष हो, மகிமுள்ள சபையாக ऐसी एक அதை तेजस्वी कलीसिया தமக்கு முன் बनाकर நிறுத்திக் கொள்வதற்கும் अपने पास खड़ी करने के लिए அதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். अपने आप को समर्पण किया। சோத்திரம். இயேசு கிறிஸ்து வருகிற போது यीशु मसीह के आते समय கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிற போகிற நாம் प्रभु भोज में भाग लेने वाले हम கரை அற்றவர்களாய் இருக்க வேண்டும். निष्कलंक रहें। உலகத்தால் வருகிற கரைகள், दुनिया में से होने वाली மாம்சத்தால कलंक, வருகிற शरीर கரைகள், से होने वाली कलंक, நாவின் கிரியினால் வருகிற जीभ की கரைகள், क्रिया से होने वाली कलंक, இவைகள் வந்து நம்மை கரைப்படுத்த कोई கூடாது. भी बातें हम पर कलंक न लगे। அப்ப இவைகள் ये தேவன் நமக்கு தந்திருக்கிற ரட்சிப்பின் வஸ்திரத்திலே கரை வந்து விடக்கூடாது. हमारे परमेश्वर ने जो उद्धार का वस्त्र दिया उसमें कलंक न தேவன் लगे। நமக்கு தந்திருக்கிற சரீர அவயங்களிலே கரை வந்து परमेश्वर ने விடக்கூடாது. जो हमारे शरीर के अंक दिया है, अंकों में தேவன் कलंक न நமக்கு लगे। தந்திருக்கிற ஐக்கியத்திலே கரை வந்து परमेश्वर ने விடக்கூடாது. जो संगति हमें दिया उस संगति में कलंक न लगे। அல்லேலூயா. हालेलुया। நான்காவதாக நாம் பார்ப்போமானா चौथा हम देखते हैं, மனவாட்டியா இருக்கிற சபை கரை இல்லாம இருக்க வேண்டும். दुल्हन रूपी कलिसिया में कलंक न हो, கரை திரை முதலான ஒன்றும் இல்லாமல் कोई जुर्री न कलंक होते हुए பரிசுத்தமும் பிழையற்றதுமான वरन पवित्र और निर्दोष हो, மகிமையுள்ள சபையாய் தம்மை நிறுத்திக் கொள்ளும்படிக்கு ऐसी तेजस्वी कलिसिया बनाकर खड़े करने அவர் के தம்மை लिए தாமே ஒப்பு கொடுத்தார். उसने अपने आप को दे दिया। அப்ப தேவன் நம்மை परमेश्वर यहोवा மனவாட்டியாகிய சபை, हमें दुल्हन रूपी कलिसिया, சபை கரை இல்லாம இருக்கணும். कलिसिया में कलंक न लगो। மனவாட்டியா இருக்கிற சபை, जिस कलिसिया और दुल्हन சபை है, நாம தான். कलिसिया कौन है? हम ही அது हैं। கட்டடம் கிடையாது. ये बांधकाम नहीं, அது நாம தான். हम ही लोग कलिसिया அது हैं। மனவாட்டியா இருக்கிற நாம தான். हम जो दुल्हन हैं, நாம் எல்லாரும் हम सब மகிமையுள்ள சபையாக तेजस्वी कलिसिया அவருக்கு बनकर நிறுத்திக் கொள்வதற்கு उसके सामने खड़े रहने के அது சும்மா लिए நிறுத்தி கரைதிரையற்ற बिना जुर्री और बिना कलंक, பிழையற்ற बिना कलंक, பிழை இல்லாத बिना कोई जुर्री, மகிமையுள்ள சபையாய். तेजस्वी कलिसिया அப்போ बनकर மனவாட்டியா இருக்க சபை, दुल्हन रूपी कलिसिया, அந்த சபைக்குள் என்ன வரக்கூடாதா? उस कलिसिया में क्या नहीं होना चाहिए? கரை வந்துடக்கூடாது. कलंक नहीं होना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அப்போ மனவாட்டியா இருக்க சபை, इस दुल्हन रूपी कलिसिया, அல்லேலூயா. हालेलुया, இந்த சபைக்குள் என்ன வந்துடக்கூடாது? इस कलिसिया के अंदर क्या नहीं आना है? கரை வந்துடக்கூடாது. कोई कलंक न लगना है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। கரை வராம காத்துக்கணும். बिना निष्कलंक रखना है, கரை வராம காத்துக்கணையா? निष्कलंक रखना है। நம்ம சோத மனவாட்டி சபைக்குள்ள கரை வரக்கூடாது. हमारा दुल्हन रूपी कलिसिया के अंदर कलंक न கரை हो। வருமானால் यदि कोई कलंक आ அந்த जाए சபை மனவாட்டியா மாற முடியாது. तो कलिसिया दुल्हन नहीं बनेगी। ஒரே ஒரு நிமிஷம் கரை வருமானா एक भी कलंक लग அந்த जाए சபை மனவாட்டியா மாற முடியாது. वो कलिसिया दुल्हन नहीं बनेगी। அப்ப வாழ்க்கையில हमारे जीवन அப்ப में இந்த சபைக்குள்ள इस कलिसिया के கரை अंदर வரக்கூடாது.
கூடாது. कोई भी दाग न लगे. ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया. கவனமா பார்த்துக்குங்க. ध्यान पूर्वक रहिए. ஹல்லேலூயா. हालेलुया. நல்ல விசுவாசி ஒரு குடும்பம், மூத்த விசுவாசி குடும்பம், நல்ல பழைய விசுவாசியா இருப்பாங்க. अच्छा विश्वासी रहेंगे, जुना विश्वासी रहेंगे. அந்த பிள்ளைங்களை பார்க்கிற போதோ लेकिन उन बच्चों को देखते समय திடீர்னு ஒருத்தன் லவ் பண்ணி கூட்டு வந்துருவான். अचानक कोई लव करके लेके आ जाएगा. அப்ப அந்த சபை மனவாட்டி சபை என்ன ஆகுது? तो दुल्हन रूपी कलीसिया में क्या हो जाता है? சொல்லுங்களேன். बोलिए क्या हो जाता है? ஹல்லேலூயா. हालेलुया. ஒரு ஆள் நிமித்தம் என்ன ஆயிட்டு? एक व्यक्ति के कारण क्या हो जाता है? சொல்லுங்களேன். ஒரு ஆள் நிமித்தம் एक व्यक्ति के कारण சபை என்ன ஆயிட்டு? कलीसिया में कलीसिया में क्या लग गई? கராய் போச்சு. कलंक लग गई. ஹல்லேலூயா. हालेलुया. ஒரு விசுவாசி பின்வாங்கி போயிட்டு. एक विश्वासी पीछे हट गया. ஹல்லேலூயா. हालेलुया. ஒரு விசுவாசி பின்வாங்கி போயாச்சியா? एक विश्वासी पीछे हट गया. அது புதுசோ பழசோ वो जुना हो या नया ஏதோ हो, ஒன்னு பின்வாங்கி போயிட்டியா? कोई तो एक पीछे हट அவ गया. சபை என்ன ஆயிட்டு? तो कलीसिया क्या हो गया? மனவாட்டி சபை என்ன ஆயிட்டு? दुल्हन रूपी कलीसिया में क्या लग गई? கராய். कलंक लग गई. ஹல்லேலூயா. हालेलुया. ஒரு விசுவாசி நிமித்தம் பின்வாங்கி போனால் एक भी विश्वासी हट जाए, அத்தனை சபையோ அத்தனை பேரும் கரதாயா. पूरी कलीसिया में कलंक लग जाती है. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? कितने लोग मान रहे हो? ஏற்றுக்கொண்டு மட்டும் ஜோர ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். जिन्होंने माना है वो अपना हाथ उठाकर हालेलुया बोलेंगे. हालेलुया. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டியா? இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ये सब मैं मानता नहीं हूँ. நான் பரிசுத்தமா நான் போவேன். मैं तो पवित्र हूँ, मैं அப்படின்னு जाऊंगा. மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ऐसा कहने वाले हालेलुया बोलिए. ஹல்லேலூயா. हालेलुया. யோசிங்க, सोचिए, சிந்தித்து பாருங்க. सोच के देखिए. கரைதிரை பிழையற்ற ना कोई जुर्री ना कोई மகிமுள்ள कलंक, சபையாக तेजस्वी कलिसिया அவருக்கு बनकर முன்பாக நிறுத்திக் கொள்ளும்படி उसके सामने खड़े रहने के लिए தம்மை தாமே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். अपने आप को क्रूस में दे दिया. நம்ம உங்களையும் எங்களையும் आपको और मुझे ஒரு மனமாட்டி சபையாக மாற்றுவதற்காக தம்மை தாம ரத்தத்தை சிந்தினார். एक दुल्हन रूपी कलिसिया बनाने के लिए अपना सारा खून ஜீவனை बहा दिया. கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார், जीवन भी दे दिया, எல்லாம் கொடுத்தார். सब कुछ दे दिया. ஒருத்தன் சோதரம் உலகத்துல போயிட்டாலோ, भले कोई एक दुनिया में चला பின்வாங்கி जाए, போயிட்டாலோ, कोई एक पीछे हट भी எதை जाए, செஞ்சாலும் कुछ भी करे, ஒருத்தரும் அந்த சபை என்னாயிட்டு? वो कलिसिया में क्या लग जाता है? கரை कलंक கரைப்பட்டுச்சு. लग जाता है. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. சபை கரைப்பட்டு போச்சு. कलिसिया में क्या हो गया? சோத மனவாட்டி ஆக முடியாது. दुल्हन नहीं बन सकेगा. சபை மனவாட்டி ஆக முடியாது. कलिसिया दुल्हन नहीं बन सकेगी. மணவாளன் வந்து கொண்டு போக முடியாது. दुल्हन दुल्हा से नहीं मिल पाएगा. அப்ப இன்றைக்கு சபை கரைபடாம காத்துக்கணும். आज के दिन कलिसिया को निष्कलंक रखना है. என் நிமித்தம் சபை கரைபடக்கூடாது. मेरे कारण कलिसिया में என் कलंक பிள்ளை न நிமித்தம் लगे. சபை கரைபடக்கூடாது. मेरे बच्चों के कारण कलिसिया என் में कलंक குடும்பத்தின் न நிமித்தம் लगे. சபை கரைபடக்கூடாது. मेरे परिवार के कारण कलिसिया में कलंक न लगे. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. என் நிமித்தம் மனவாட்டிய சபை கரைபடக்கூடாது. मेरे कारण दुल्हन रूपी कलिसिया में कलंक न என் लगे. குடும்பத்தின் நிமித்தம், मेरे परिवार के कारण, என் பிள்ளைகள் நிமித்தம், मेरे बच्चों के कारण எந்த விதத்திலும் சபை கரைபடக்கூடாது. किसी भी हाल में कलिसिया में कलंक न लगे. இதை கவனமா இருக்கணையா? इसमें अधिक ध्यान पूर्वक हालेलुया. रहना है. हालेलुया. பின்வாங்கி போக கூடாது. पीछे नहीं हटके जाना உலகத்துல है. போக கூடாது. दुनिया की ओर नहीं जाना தேவன் है. எப்படி அழைத்து இருக்கிறார், परमेश्वर ने जैसा தேவன் बुलाया எதற்காக है, தெரிந்து கொண்டு இருக்கிறார், परमेश्वर ने किस लिए अलग அதை நீ किया, கடைபிடித்து நிற்பாயானா, उसी को पालन करते हुए खड़े அதை रहोगे, கடைபிடித்து வாழ்வாயானா, उसी का पालन करते हुए चलते रहोगे. எந்த விதத்திலும் किसी भी हाल में கடைபிடித்த முடியாது. तुम कलंक नहीं लगा हालेलुया. पाओगे. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. யோசிங்க, सोच के देखिए, என் நிமித்தம் मेरे कारण சபை கரைப்பட்டு இருக்கா? क्या कलिसिया में कलंक लगी है? என் குடும்பத்தின் நிமித்தம் मेरे परिवार के சபை कारण கரைப்பட்டு क्या இருக்கா? कलिसिया में कलंक लगी है? என் பிள்ளைகள் நிமித்தம் क्या मेरे बच्चों के कारण சபை கரைப்பட்டு कलिसिया இருக்கா? में कलंक लगी है? ஒரு ஆளு நிமித்தம் एक व्यक्ति के कारण சபையே தோல்வி पूरी சந்திக்கிறது. कलिसिया हार जाती है. ஒரே ஒரு ஆகான், एक आगान, ஒரே ஒரு ஆகான் एक ही आगान
சபை நஷ்டப்பட்டு போச்சு. पूरी कलीसिया नष्ट हो गई, சபை நஷ்டப்பட்டு போச்சு. कलीसिया नष्ट हो गई। மூத்த விசுவாசி, एक ज्येष्ठ தேறின விசுவாசி, एक ज्येष्ठ विश्वासी யுத்தத்துல தேறினவன், युद्ध में निपुण था, யுத்தத்தை முன்னே நடத்தக்கூடியவன், युद्ध में सामने खड़े रहकर युद्ध மூத்த करने लायक था। ज्येष्ठ विश्वासी, மூத்த பழைய விசுவாசி, अपना எல்லாம் தெரிந்த चुना विश्वासी, विश्वासी, सब जानता था, எல்லாம் தெரிந்த விசுவாசி, सब जानने वाला வழி विश्वासी, நடத்தக்கூடிய விசுவாசி रास्ता जानता था, அறைபட்டு போச்சு. लेकिन कलंक लगा ஒரு ஆள் दिया। நிமித்தமாக एक व्यक्ति के சபையே கீழே விழுந்து कारण போச்சு. सारी कलीसिया नीचे गिर இன்னைக்கு गया। யோசித்து பாருங்க, सोच के देखिए, உன் நிமித்தம் சபை தோல்வி சந்திக்க கூடாது. तुम्हारा कारण कलीसिया में உன் कलंक न लगे। நிமித்தம் तुम्हारे சபை कारण நஷ்டப்படக்கூடாது. कलीसिया नष्ट नहीं होना உன் है। பிள்ளைக்கு நிமித்தம் சபை आपके बच्चों के நஷ்டப்படக்கூடாது. कारण कलीसिया नष्ट உன்னுடைய नहीं होना है। குடும்பத்தின் சபை आपके நஷ்டப்படக்கூடாது. परिवार के कारण कलीसिया கரை नष्ट नहीं எந்த होना है। விதத்துல வந்து कोई भी விடக்கூடாது. कारण से कलंक न लगे। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। கரை இல்லாம காத்துக்கோ. निष्कलंक रखना है। என் நிமித்தம் சபை கரைபடக்கூடாது. मेरे कारण कलीसिया में कलंक என் न நிமித்தம் लगे। ஐக்கிய சபை கரைபடக்கூடாது. मेरे कारण संगति में कलंक न என் लगे। சரீரத்தின் அவைகள் मेरे கரைபடக்கூடாது. शरीर के अंकों में कलंक न தேவன் लगे। தந்திருக்கிற வஸ்திரங்கள் परमेश्वर ने கரைபடக்கூடாது. मुझे जो वस्त्र दिया उसमें இதை कलंक ஒவ்வொரு न நாளும் लगे। காத்துக்கொள்ளும் इन ஆண்டவரே. सबको मैं सुरक्षित रखूं ஒருவேளை இந்த प्रभु। நாளிலே आज के दिन இந்த 4 அனுபவத்திலே इन 4 अनुभवों நீங்கள் में கரைப்பட்டு இருந்தா यदि आप पर दाग लगा இன்றைக்கு हो, ஆண்டவர் आज के दिन நமக்கு இறங்கும்படி परमेश्वर हम पर அவர் दया करने के लिए காத்திருக்கிறார். वो बात जोता है। கரைகளை மாற்றும்படியா, हमारे सारे कलंक को दूर கரைகளை करने के மாற்றும்படியா, लिए, कलंक को दूर करने के கரைகளை लिए, நீக்கும்படியா, दाग को दूर करने के அன்று लिए இளைய மகனுக்கு இறங்கி கரைகளை மாற்றினவர். उस उड़ाऊ पुत्र पर दया किया हुआ ஸ்தோத்திரம். परमेश्वर அன்று அதே இரக்கம் செய்த தேவன் उस दिन जैसा दया இன்றைக்கு किया, தேவன் நமக்கு இரக்கம் செய்ய आज के வல்லவராக दिन भी இருக்கிறார். परमेश्वर हम पर दया करेगा। அவர் இரக்கம் செய்ய வல்லவராக दया இருக்கிறார். करने के लिए सामर्थ्य இன்றைக்கு है। நாம் மனம் திரும்பி, आज के दिन मन फिराएंगे, இன்றைக்கு நம்முடைய மனம் आज மருந்தி ही के दिन हम अपने आप को मन அந்த फिराएंगे, இளைய மகனை போல அர்ப்பணிக்கிற उस போது उड़ाऊ पुत्र के समान தேவன் अपने आप को समर्पण கரைகளை करेंगे, மாற்றி हमारा दाग को ஒரு दूर புதிய करके அனுபவத்தை தேவன் एक தர नया வல்லவராக अनुभव இருக்கிறார். परमेश्वर हमें दे। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஸ்தோத்திரம். அடுத்தது, अगला, இந்த கரைப்பட்டு இருந்தா यदि कलंक लग जाए, வாழ்க்கையிலே கரைகள் இருந்தா என்ன நடக்கும் जीवन में कलंक लग जाए तो क्या என்பதை होगा, ஒரு காரியம் சொல்லிட்டு उसमें एक दो बात கொஞ்ச बताना நேரம் चाहता எல்லாம் हूँ। ஜெபிக்கலாம். जल्द से हम प्रार्थना இந்த करने जाएंगे। கரைப்பட்டு இருந்தா यदि कलंक लग जाए, ஸ்தோத்திரம். 2 பேதுரு புஸ்தகத்துல दूसरी पत्रस की पुस्तक ஸ்தோத்திரம் 2ஆம் அதிகாரம் दूसरा अध्याय ஸ்தோத்திரம் 12வது வசனத்தை வாசிப்பீர்களா? 12 वचन पढ़ेंगे। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அப்ப இந்த கரை இருந்தால் यदि हमारे अंदर कलंक என் हो, வாழ்க்கையில मेरे जीवन में உலகத்தால, संसार के मांसताल, कारण, शरीर के कारण, நாவின் கிரியையினால, जीभ के कारण, இந்த ரட்சிப்பின் வஸ்திரம், उद्धार का वस्त्र, இந்த சரீரத்தின் அவயங்கள், शरीर के अंक, ஐக்கியம், संगति, சபை कलिसिया, கரைப்பட்டு இருந்தா यदि कलंक लगा हो என்ன நடக்குமா? तो क्या होगा? அவர் என்ன செய்வார்களா? वो क्या करेंगे? தங்கள் கேட்டிலே उसे अपने கெட்டு ही போவார்கள். वैसे ही बिगड़ जाएंगे। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அவங்க கெட்டு போவாங்களாம். अपनी सड़ाहट में सड़ जाएंगे, பாத்திரம். அவங்க கெட்டு போவாங்களாயா? वे सड़ जाएंगे। அப்ப கெட்டு போன பொருளை सड़ा हुआ वस्तु को நாம் என்ன செய்ய மாட்டோம்? हम क्या नहीं करते? வீட்டுக்குள்ளே, घर के अंदर, வாழ்க்கையில जीवन में அதை வைத்திருக்கவே उसे नहीं மாட்டோம். रखते। அல்லேலூயா. हालेलुया। கெட்டு போன பொருள் ஃப்ரிட்ஜில் என்ன செய்ய மாட்டோம்? सड़ा हुआ வைக்க वस्तु को हम फ्रिज में नहीं रखते। கெட்டு போன பொருள் நம்ம வாழ்க்கையில வைக்க மாட்டோம். सड़ा हुआ वस्तु को हम अपने जीवन में नहीं रखते, வீட்டில வைக்க மாட்டோம். घर में नहीं रखते, அதை தூக்கி குப்பையில வீசி விடுவோம். उसको उठाकर कूड़े कचरे में फेंक देते। அல்லேலூயா. हालेलुया। அப்போ நாம் கெட்டு போவோமானால் यदि हम भी सड़ जाएंगे, தேவன் நம்ம எங்க வைப்பா நமக்கு தெரியாது. परमेश्वर हमको कहाँ पर डाल देगा? நீங்களே யோசனை பண்ணீங்க. आप ही सोच के देखिए। ஒருவேளை கரையினால, यदि हमारे जीवन में कलंक के உலகத்தால, कारण, संसार के द्वारा, மாம்சத்தால, शरीर के द्वारा, நாவின் கிரியைகளினால जीभ के द्वारा நான் கரைப்பட்டு இருந்தா यदि हम पर कलंक लगी हो, அதை சரிப்படுத்தவில்லை என்றால் उसे यदि हम ठीक न அந்த करेंगे, கரை எனக்குள்ள यदि இருக்குமானால் वो कलंक हम पर நான் लगा रहे, கெட்டுப் போனவனாய் இருப்பேன். मैं एक सड़ा हुआ वस्तु बन அப்ப जाऊंगा। கெட்டு போன பிறகு एक सड़ा हुआ वस्तु அதை தேவன் उसे பயன்படுத்துவாரா? परमेश्वर उपयोग करेगा தேவன் क्या? அதை क्या உபயோகப்படுத்துவாரா? परमेश्वर उसे उपयोग தேவன் அவனோடு करेगा? இருப்பாரா? क्या परमेश्वर उसके संग रहेगा? அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா.
அல்லேலூயா. हालेलुया। கெட்டு போன பிறகு அவனை விலகி விடுவார். सड़ा हुआ वस्तु से परमेश्वर दूर हो அவனோடு இருக்க जाएगा, மாட்டாரே. वो उसके साथ नहीं रहेगा, அவனோடு இருக்க மாட்டார். वो उसके साथ नहीं रहेगा, அவன் இருக்கவே மாட்டார். वो उसके संग नहीं रह விலகி सकेगा, போய் விடுவார். दूर हो जाएगा। அது கெட்டு போன பிறகு அது பயன்படாதியா. सड़ा हुआ वस्तु उपयोग नहीं தூக்கி होगा, வீசப்படும். उसको उठाकर फेंक दिया அது जाएगा, குப்பையில वो போடப்படும். कूड़े कचरे में डाल दिया யாருக்கு जाएगा, பயன்படாது. वो किसी का उपयोग न होगा। ஆகினாலே इसलिए கரை இருக்குமானால் यदि कलंक लगा हो, கெட்டு போனவனாய் हमें மாறுவேன். सड़ा हुआ वस्तु बन அந்த जाओ। அனுபவம் நமக்கு ये வரக்கூடாது. अनुभव हमारे अंदर அந்த नहीं ஜீவன் होना है, நமக்குள்ள வரக்கூடாது. वो निश्चय हमारे अंदर இன்றைக்கு नहीं होना है। மாற்றத்தை உருவாக்கி आज के दिन अपने अंदर परिवर्तन ले அல்லேலூயா. आओ। हालेलुया। யூதாவின் புஸ்தகத்திலே यहूदा की पुस्तक இந்த में கரை இருக்குமானால் यदि ये दाग हो, அதே 12வது வசனத்தை வாசிக்கிற उसी போது 12 वचन में हम पढ़ते हैं, ஸ்தோத்திரம். செத்து வேரற்று போன மரம். அல்லேலூயா. हालेलुया। वे निर्ज हाँ। ये तुम्हारे प्रेम सभाओं में तुम्हारे साथ खाने पीते समुद्र में छिपी हुई चट्टान तरीके हैं और बेदर्द अपना ही पेट भरने वाले रखवाले हैं। वे निर्जन बादल हैं जिन्हें हवा उड़ाने जाती है, पतझड़ के निष्फल पेड़ हैं जो 2 बार मर चुके हैं और जड़ से उखड़ गए हैं। அல்லேலூயா. हालेलुया। இவர்கள் யாரா? ये कौन है? வேரற்று போன செத்து போன மரம். वे पतझड़ के निष्फल पेड़ हैं, வேரற்று போச்சு. उसमें कोई जड़ ही नहीं அதுக்கு है, வேர் இல்ல. उसमें जड़ नहीं அப்ப है। எவ்வளவுதான் தண்ணீர் பாய்ச்சினாலும் भले कितने भी पानी दे, எவ்வளவுதான் மருந்து போட்டாலும் कितने भी दवा मारे, அந்த மரம் வளரவே वो पेड़ வளராது. बड़ा ही नहीं होगा, கனி கொடுக்கவே कभी फल भी கொடுக்காது. नहीं देगा, அது ஒரு பிரயோஜனம். उससे कोई भी उपयोग नहीं होगा। அல்லேலூயா. हालेलुया। அப்ப கரை இருக்குமானால் यदि कलंक लगा हो, அது கெட்டு போகும். वो सड़ जाएगा। கரை यदि இருக்குமானால் कलंक लगा हो, அது செத்து போனது, वो मर जाएगा, வேரற்று போனது. उसमें जड़ न அது होगा, என்னதான் நீ சாப்பாடு போடு, कितना भी खाना दे, என்னதான் டெக்கரேஷன் பண்ணு, कितना भी कुछ करके दे, என்னதான் செலவு பண்ணு, कितना भी खर्च कर, ஒரு பிரயோஜனம் கிடையாது. उससे कोई उपयोग नहीं। அப்ப கரையற்று செத்து போய் இருக்கிறதுக்கு जो पतझड़ और निष्फल है, உபவாசம் போடு, कितना भी उपवास कर, எத்தனை பிரசங்கம் பண்ணு, कितना भी संदेश दे, எத்தனை எழுப்புதல் கூட்டம் வை, कितना भी मंडली रख, எத்தனை ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணு, कितने भी सेवक लोग आकर அது प्रार्थना ஒரு நாள் करें, என்ன செய்யாது, उससे क्या नहीं होगा, உயிர்ப்பிக்கப்பட कोई भी முடியாது. जिलावट न होगा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। கரை இருந்தால் यदि कलंक हो, அந்த வாழ்க்கை கெட்டு போயிடுமா? जीवन बिगड़ जाती கரை है। இருந்தா यदि कलंक அது लगे, செத்து போகணும், வேறற்று செத்து போனதா. वो पतझड़ के समान मर चुका होता है। மூன்றாவது तीसरा, அதே அதிகாரத்துல उसी अध्याय में 13வது வசனத்தை 13 வாசிப்பீர்களா? वचन को पढ़ते हैं। ஸ்தோத்திரம். மார்க்கம் தப்பி அலைகிற வாழ்க்கை. ये डावाडोल तारे हैं, மார்க்கம் தப்பிட்டு डावाडोल சாணத்தை விட்டுட்டியா, अपना स्थान छोड़ दिए, அது அளப்பை விட்டுட்டு, उसने अपनी सुंदरता छोड़ दी, தரிசனத்தை விட்டுட்டு, अपना दर्शन छोड़ दिया, வாக்குத்தத்தத்தை விட்டுட்டு, अपना प्रतिज्ञा वचन छोड़ दिया, வழியை விட்டுட்டியா, रास्ता छोड़ दिया, எல்லாத்திட்ட அலையுது, यहाँ वहाँ डावाडोल हो கூட்டை रहा है, தேடி அலைகிறது, अपने घोंसले को ढूंढते हुए சாணத்தை घूम रहा தேடி है, அலைகிறது. कलिशा ढूंढ कर घूम रहा है, ஆகையினால इसलिए ஸ்தோத்திரம், அது நிலையற்ற ஒரு வாழ்க்கை. वो अस्थाई जीवन। ஸ்தோத்திரம். நான்காவது चौथा, அதே வசனத்துல उसी वचन में கடைசியில பார்க்கிற போதோ आखिरी में हम அது देखते हैं, என்றென்றைக்கு என்ன வைக்கப்பட்டு இருக்கிறதா? वो सदा के लिए காரிருள். अंधकार, காரில் வைக்கப்பட்டு सदा काल तक अंधकार கரை रखा गया। இருந்தால் यदि कलंक हो, அது சோத்திரம் கெட்டு போகக்கூடியது. सड़ जाता है। கரை இருந்தால் यदि कलंक लगा அது हो, செத்து போனது. वो मरा हुआ के समान கரை है। இருந்தால் यदि कलंक लगा அது हो, மார்க்கம் தப்பி அலைகிறது. तो वो डावाडोल கரை होते இருந்தால் हैं। यदि कलंक அது लगा हो, காரில் वो வைக்கப்பட்டு अंधकार में रखा गया है। வெளிச்சமே பார்க்க முடியாது, कोई ज्योति न होगी, வெளிச்சத்தில் வர முடியாது. कोई ज्योति में न आ இந்த पाएंगे। மகிமையான வேளையிலே इस
महिमा में இயேசு समय में வரப்போகிறார். यीशु आने वाला அவர் है। வருகைக்கு முன்பாக उसके आने से நான் पहले கரை இல்லாதவனா இருக்க हम வேண்டும். एक जुर्री बिना जुर्री के உலகத்தால जीवन, கரை வரக்கூடாது, कोई निष्कलंक न, மாம்சத்தால கரை வரக்கூடாது, हमारे शरीर के कारण என் कलंक நாவின் न கீழால கரை लगे, जीभ வரக்கூடாது. के कारण कलंक न கரை लगे, வராம बिना कलंक के ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொள்ள வேண்டும். उद्धार के वस्त्र की रक्षा करना சரீரத்தின் है, அவயங்களை शरीर காத்துக்கொள்ள के வேண்டும். अंगों को रखवाला சோத்திர करना है, ஐக்கியத்தை காத்துக்கொள்ள संगति வேண்டும். को रखवाला करना है, சபையா மனவாட்டியா இருக்க சபையை காத்துக்கொள்ள दुल्हन வேண்டும். रूपी कलिसिया की रक्षा அவ்வாறு करना है। காத்துக்கொள்ளுகிற போதோ जब इस प्रकार रक्षा இயேசு करते வருகிற समय, போது यीशु के आते மகிமையாய் समय அவர் மகிழ்வாக हम एक तेजस्वी रूप से அந்த பந்தியிலே பங்கு பெறுகிற போதோ इस प्रभु भोज में भाग ஒரு लेते புதிய समय ஜீவன், एक नया ஒரு जीवन, புதிய பலன், एक नया बल, புதிய एक ஆசீர்வாதத்தை नया आशीर्वाद பெற்றுக்கொள்ள முடியும். हम पा लेंगे। கரை இருக்குமானால் यदि हमारे अंदर அது कलंक செத்து हो, போன வாழ்க்கை, हम एक मरा हुआ அது जीवन, கெட்டு போன वो வாழ்க்கை, सड़ा हुआ जीवन மார்க்கம் தப்பி அலைகிற और வாழ்க்கை, डावाडोल அதுக்கு भटकने இருளிலே वाली तारे வைக்கப்பட்டிருக்கிறது. और अंधकार में रखा जाता இப்படிப்பட்ட है। வாழ்க்கை நமக்குள்ள ऐसा जीवन வராதபடி हमारे अंदर न होते கரை हुए, இல்லாம, निष्कलंक होते குறை हुए, இல்லாம, कोई जुर्री न அந்த होते மகிமையின் हुए, சாயலை தரித்துக் கொள்ள तेजस्वी कलिसिया को पहने இன்றைக்கு हुए ஒப்பு கொடுக்கலாமா? हम अपने आप को கர்த்தர் समर्पण உங்களை करेंगे। ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको அப்படியே आशीष கொஞ்ச करे। நேரம் முழங்கால் நின்று वैसे थोड़े देर கொஞ்சம் घुटने முழங்கால் में நிற்க खड़े हो முடிஞ்சவங்க जाएं। जिनको घुटने में எங்கே என் खड़े रह வாழ்க்கையில सकते கரைகள் हैं, இருக்கிறது, आपके जीवन में कहां पर ஆண்டவரே, कलंक लगी हुई है, இன்னைக்கு என் கரையை மாற்றும் हे प्रभु ஆண்டவரே. आज के दिन कलंक கொஞ்ச दूर நேரம் कर அர்ப்பணிப்போமே, दीजिए। थोड़ा देर हम நேரம் समर्पण ஒப்பு करेंगे, கொடுக்கலாமே. हम समर्पण எங்கே करेंगे। என் வாழ்க்கையில கரைகள் मेरे இருக்கிறது, जीवन में कहां पर ஆண்டவரே, कलंक அந்த लगी हुई கரைகளை है, மாற்று प्रभु जी ஆண்டவரே. मेरा कलंक அந்த दूर कर கரைகளை दीजिए। மாற்றி என்னை ஒரு प्रभु விஷயம் मेरे कलंक கூட को दूर करके என்னை मुझे शुद्ध ஆசீர்வதியும் कर ஆண்டவரே. दीजिए। मुझे आशीष कीजिए ஆண்டவரே, என் प्रभु। ரட்சிப்பு வஸ்திரம் मेरा கரைபடக்கூடாது. उद्धार के वस्त्र में कलंक Praise न the Lord. लगे, और என் சரீர அவயங்கள் கரைபடக்கூடாது, मेरे शरीर के अंकों में कलंक न लगे, ஐக்கியம் கரைபடக்கூடாது, मेरे संगति में कलंक न என் लगे, மனமட்டியாக்க சபை मेरे கரைபடக்கூடாது. कारण कलिसिया में कलंक न எனக்குள்ள लगे। ஏதாவது கரை இருந்தா இன்றைக்கு यदि மாற்று मेरे अंदर ஆண்டவரே. कोई भी कलंक हो तो आज இந்த के दिन கரையினால दूर कर கெட்டு போகக்கூடாது. दीजिए। इस कलंक के कारण मैं नष्ट இந்த न हो கரையினால जाऊं, வேறற்று போகக்கூடாது. इस कलंक के कारण मैं सड़ न இந்த கரையினால जाऊं, மார்க்கம் தப்பி इस कलंक के அலையக்கூடாது. कारण मैं भटक न जाऊं, இந்த கரையினால என் வாழ்க்கை इस இருளா कलंक के மாறக்கூடாது. कारण मेरा जीवन अंधियार न हो ஆண்டவரே, जाए। என் வாழ்க்கையில கரையை हे மாற்று प्रभु, ஆண்டவரே. मेरे जीवन की कलंक को दूर कर கரையை மாற்று दीजिए। ஆண்டவரே. मेरे जीवन की कलंक दूर Praise हो the जाए। Lord. உம்மை துதிக்கிறோம். Hallelujah, கிருபையுள்ளவர். Hallelujah, Hallelujah. Praise the Lord. ஓ மக்கு நன்றி தகப்பனே, மக்கு நன்றி. Praise the Lord. துதிக்கிறோம். கரைகளை மாற்றும், கரைகளை மாற்றும், கரைகளை மாற்றையா. பைஷாலா தீனா நாமா தூராராமா ஓ ஷாகா நீகாமா தீனா நாமா. தகப்பனே சோத்திரம், தகப்பனே சோத்திரம், தகப்பனே சோத்திரம், தகப்பனே சோத்திரம். Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. நல்லவர், நல்லவர், நல்லவர். தோதுரன், 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 தோதுரன். Praise the Lord. உமக்கு நன்றி ஆவியானவரே, சோதரையா. Praise the Lord, 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 praise the Lord. தகப்பனே சோதரம், தகப்பனே கரைகள் மாறட்டும், கரைகள் மாறட்டும், கரைகள் மாறட்டையா. சோதரன் சோத்து எங்கெங்க கரைகள் இருக்கு அதெல்லாம் அப்பா நீ கழுவணும், கழுவணுமே, 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 கழுவணுமே. தகப்பனே கழுவணும், தகப்பனே கழுவணுமே. நல்ல ஆண்டவர். பைசலா தோதுரன், 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 தோதுரன். நல்ல கனி கொடா மரங்களெல்லாம் வெற்றுண்டு அக்கினி போடப்படும். நல்ல கனி கொடா மரங்களெல்லாம் வெற்றுண்டு அக்கினி போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். நம்மை இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலை கொன்று தகர்ந்திட வேண்டும்.
நன்றி ஹalleluya ஹalleluya பரிசுத்த ஆவியானவர் சுத்திகரிப்பை கட்டளையிடுகிறாக உண்மையான ஒரு மனம் திரும்புதலை கட்டளையிடுகிறாக கல்லான இருதயங்களை எல்லாம் கட்ட மாற்றுகிறாக பரிசுத்த ஆவியானவரை கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் போதித்து உணர்த்துகிற ஆவியானவர் நீ கண்டித்து உணர்த்துகிறாக மனம் திரும்புதலை கட்டளையிடுகிறாக ஆவியானவரே உமக்கு நன்றி ஹalleluya 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 ஆவியானவரே உமக்கு நன்றி நாதா धन्यवाद 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 நம்முடைய ஆண்டவர் நல்லவர் हमारा परमेश्वर भला है இந்த 3 நாட்கள் கூட்டத்திலே इस 3 दिन की मंडली में இந்த முதல் நாள் கூட்டத்திலே பங்கெடுக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார் इस पहले दिन की मंडली में भी भाग लेने के लिए परमेश्वर ने सहायता किया பங்கெடுத்த தேவ பிள்ளைகளோடு भाग लिए वे हर एक के साथ ஆவியானவர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் पवित्र आत्मा जी ने बातें किए वे हर एक बातें எல்லார் கர்த்தரை ஸ்தோத்திரம் सब परमेश्वर को धन्यवाद करेंगे धन्यवाद 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 கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்பதற்கு நம் தகுதியுள்ள பாத்திரமாய் விளங்கும்படிக்கு मसीह के सामने खड़े रहने के लिए हम योग्य बर्तन पात्र बनने के लिए உலகத்திலே வாழும்போது கரையில்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னார் इस दुनिया में निष्कलंक जीवन बिताना है करके कहा गया நம்முடைய வாழ்க்கையிலே கரைகளாய் காணப்படுகிற காரியங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்து हमारे जीवन में कलंक उत्पन्न करने वाली बातें क्या है उसे जांच कर அதிலிருந்து மனம் திரும்ப उनमें से मन फिराने के लिए பரிசுத்த ஆவியான கிருபை தரும்படி पवित्र आत्मा जी अनुग्रह करने के लिए எல்லார் கர்த்தரை हम सब परमेश्वर को धन्यवाद करेंगे धन्यवाद 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 ஸ்தோத்திரம் நம்முடைய மாம்சம் கரைப்பட்டு காணப்படுகிறது हमारा शरीर में कलंक लगी है நம்முடைய மாம்சத்தினால் செய்யப்படுகிற கிரியைகளின் நிமித்தமாய் மாம்சம் கரைப்படுகிறது हमारे शरीर की क्रियाओं के कारण कलंक लगी हुई है நம்முடைய கைகள் இரத்தத்தினால் கரைப்பட்டு இருக்கிறது हमारे हाथ खून से कलंक लगी है விரல்கள் அக்கிரமத்தினால் கரைப்பட்டு இருக்கிறது उंगलियां अधर्म से कलंक लगी हैं உதடு பொய்யினால் கரைப்பட்டு இருக்கிறது ओठ झूठों से झूठ से कलंक लगी है நாவு நீதிகேடினால் கரைப்பட்டு இருக்கிறது जीभ अन्याय से कलंक लगी हुई है இந்த நாட்கள் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து आज के दिन अपने आप को जांच के देखेंगे நம்முடைய கைகள் எதனால் கரைப்பட்டு இருக்கிறது हमारा हाथ में किस बात की कलंक लगी है நம்முடைய உதடுகள் எதனால் கரைப்பட்டு இருக்கிறது हमारा ओठ किस बात से कलंक लगी है நம்முடைய நாவு எதனால் கரைப்பட்டு இருக்கிறது हमारा जीभ में किसके कारण कलंक लगी है எல்லா தேவ சமூகத்திலே வைத்து ஆராய்ந்து ये பார்த்து सब जांच कर देखते हुए இந்த கரைகளை விட்டு மனம் திரும்ப सारी कलंक से दूर होने के लिए பரிசுத்த ஆவியானவர் அனுக்கிரகம் पवित्र आत्मा जी अनुग्रह करने के लिए எல்லார் கர்த்தரை हम ஸ்தோத்திரம் सब परमेश्वर को धन्यवाद करेंगे धन्यवाद 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 கர்த்தர் நமக்கு தந்த ரட்சிப்பின் வஸ்திரம் கரைப்பட்டு போக கூடாது परमेश्वर हमको दिया हुआ उद्धार का वस्त्र में कलंक न लगे கர்த்தர் நமக்கு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ரட்சிப்பின் வஸ்திரம் தந்திருக்கிறார் परमेश्वर हमारे के लिए उद्धार का वस्त्र दिया है வஸ்திரம் கெட்டு போக கூடாது उद्धार के वस्त्र में कलंक न लगे இந்த வஸ்திரம் கெட்டு போவதற்கு காரணம் वस्त्र बिगड़ जाने का कारण क्या है வாழ்க்கையில உண்டாகிற பின்மாற்றம் जीवन में होने वाली पीछे हटना இந்த பின்மாற்றத்தினாலே வஸ்திரம் கரைப்பட்டு போகிறது पीछे हट जाने के कारण वस्त्र में कलंक लग जाती है தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வஸ்திரம் கரைப்பட்டு போகாதபடிக்கு हमारे वस्त्र में कलंक न लगते हुए எருசலேமிலிருந்து எரியோவுக்கு போன மனுஷனுடைய வஸ்திரத்தை கல்லன் முதலாவது கிழித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது लिखा गया है कि जो व्यक्ति यरूशलेम से एरिगो की ओर गया उस व्यक्ति के वस्त्रों को पहले सबसे पहले डाकू ने छीन लिया தேவன் வைத்த இடத்தில் இருந்து जिस जगह पर परमेश्वर ने रखा தேவன் है வைத்த ஸ்தானத்தில் இருந்து जिस स्थान में परमेश्वर ने रखा है விலகி போகும்போது उस स्थान से दूर होते समय வஸ்திரம் கரைப்பட்டு போகிறது वस्त्र में दाग लग जाती है நம்முடைய வஸ்திரம் கரைப்பட்டு போகாதபடிக்கு वस्त्र में दाग न लगते हुए தேவன் நம்ம வைத்திருக்க ஸ்தானத்தில் நிலைத்திருந்து परमेश्वर हमको जिस स्थान में रखा है उस
उसी में बने रहने के लिए, கர்த்தருடைய வழியிலே முன்னேறி போக, परमेश्वर के मार्ग में आगे बढ़ते जाने के लिए, கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாக, परमेश्वर हमें अनुग्रह देने के लिए எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம். हम सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு ஐக்கியத்தை தந்திருக்கிறார். परमेश्वर हमको अच्छा संगति दिया है, நல்ல விசுவாசிகளை கர்த்தர் தந்திருக்கிறார். हमको परमेश्वर अच्छा विश्वास ही दिया है, விசுவாச சகோதர சகோதரிமார்களை கர்த்தர் தந்திருக்கிறார். विश्वासी भाई बहनों को दिया है, கிருபாசனம் என்கிற ஒரு சபை ஐக்கியத்தை தந்திருக்கிறார். कृपासनम नाम का एक संगति दिया है। இந்த ஐக்கியம் கரைப்பட்டு போக கூடாது. इस संगति में कलंक न लगे, இந்த ஐக்கியம் கரைப்பட்டு போக நம்ம காரணமா இருக்க கூடாது. इस संगति में कलंक लगने का कारण नहीं बनना है। ஐக்கியம் கரைப்பட்டு போகாதபடிக்கு காத்துக்கொள்ள संगति में कलंक न लगते हुए निष्कलंक बनाए रखने के लिए கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாக, परमेश्वर हमें अनुग्रह करने के लिए எல்லாரும் கர்த்தரை सब ஸ்தோத்திரம். परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। மனவாட்டியாகிய சபை दुल्हन रूपी कलिसिया, கரைப்பட்டு போக கூடாது. उसमें दाग न लगे। கர்த்தர் நமக்கு தந்திருக்க சபை परमेश्वर हमको जो कलिसिया दिया है கரைப்பட்டு போக கூடாது. उसमें कलंक न लगे। நம் நிமித்தமாக हमारे कारण சபைக்குள்ளே கரை வரக்கூடாது. कलिसिया में कलंक न लगे। பிள்ளைகள் மூலமாக हमारे बच्चों के कारण சபை கரைபடக்கூடாது. कलिसिया में कलंक न लगे। குடும்பத்தின் மூலமாக परिवार के कारण சபை கரைபடக்கூடாது. कलिसिया में कलंक न लगे। அதனால என் மூலமாக, मेरे कारण, என் பிள்ளையின் மூலமாக, मेरे बच्चों के कारण, என் குடும்பத்தின் மூலமாக, मेरे परिवार के कारण சபை எந்த விதத்துல கரைப்பட்டு இருந்தாலே यदि कलिसिया में किसी भी रीति से कलंक लगा हो, அந்த கரைகளை மாற்றி போடும்படியாக, उस कलंक को दूर करने के लिए உன்னுடைய பிள்ளைகள் மனம் திரும்பும் போது கர்த்தர் கிரியை செய்வார். जब परमेश्वर के लोग आप मन फिराओगे तो परमेश्वर निश्चय क्रिया இந்த करेगा। கரைகள் எல்லாம் நீங்கி சுத்திகரிக்கப்பட आपकी सारी कलंक से आपको शुद्ध करने के लिए கர்த்தர் உதவி செய்யும்படியாக, परमेश्वर सहायता करने के लिए எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம். हम सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। கரைகள் எல்லாம் மாறாவிட்டால், यदि सारा दाग दूर न होवे, கரைகள் எல்லாம் நம்மை விட்டு சுத்திகரிக்கப்படாவிட்டால், यदि सारा कलंक दूर न होवे, தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலை நிர்பந்தமாய் மாறி போகும். हमारा जीवन बेहाल अवस्था में हो जाए। வாழ்க்கையிலே கரைகள் இருக்குமையானால், यदि हमारे जीवन में कोई दाग लगा हो, அப்படிப்பட்டவர்கள் தங்கள் கேட்டிலே கெட்டழிந்து वैसे लोग अपने जीवन में सड़ जाते हैं அநீதத்தின் பலனை அடைவார்கள். और अधर्म का फल पाएंगे। கேட்டிலே கெட்டழிந்து அநீதத்தின் பலனை அனுபவிக்காதபடிக்கு अपनी सड़ाहट में सड़ न जाते हुए மனம் திரும்பி கரைகளை விட்டு நீங்க मन फिराकर कलंक से दूर हो जाने के लिए கர்த்தர் உதவி செய்யும்படியா, परमेश्वर सहायता करने के लिए எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரம். सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। கரை உள்ள வாழ்க்கை வாழுகிறவர்கள் जो डाक के साथ जीते हैं நம்முடைய வாழ்க்கை இலை உதிர்ந்து கனியற்ற மரத்தை போல, उनका जीवन पतझड़ पेड़ के समान, निष्फल पेड़ के அது समान। இலை உதிர்ந்த மரம், एक पतझड़ा हुआ கனியற்ற மரம், पेड़ और निष्फल पेड़, ரெண்டு தரம் செத்து போன மரம், 2 बार मर चुका हुआ पेड़, வேரற்று போன மரம். जड़ निकला हुआ पेड़। எவர்களுடைய வாழ்க்கையிலே கரைகள் மாறாது இருக்கிறதோ, जिनके जीवन में अभी तक कलंक दूर नहीं हुई है, வாழ்க்கை இப்படிப்பட்ட மரத்தை போல மாறுகிறது. उनका जीवन ऐसा पेड़ के समान बन जाता இந்த है। நாட்களில் மனம் திரும்பி इसलिए इन दिनों में मन फिराकर வாழ்க்கையிலே கரைகள் இருந்து வெளிவர, आपके जीवन की कलंक से दूर निकलने के लिए நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த கரைகள் இருந்தாலே कौन सी भी कलंक हो, கரைகளை கர்த்தர் மாற்றி நம்மை சுத்திகரிக்கும்படியாக, कलंक को दूर करके शुद्ध करने के लिए நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம். सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। கரைகள் நீங்கி சுத்திகரிக்கப்படாதவர்கள், जिनकी कलंक अभी तक शुद्ध नहीं हुआ है, கரையோடு இருக்கிறவர்கள், जो कलंक के साथ बैठे हैं, அவர்கள் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரத்தை போல இருக்கிறார்கள். वो डावा डोल ताराई के समान है। அது நிலையற்ற ஒரு வாழ்க்கையை वो குறிக்கிறது. अस्थाई जीवन, அவர்களுக்கு என்றென்றைக்கும் காரிலே பங்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. उनके लिए सदा के लिए अंधियारा रखा गया है। தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ, अपने घोंसले को छोड़कर जैसा चिड़िया भटकती है, அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். उसी तरह अपना स्थान छोड़कर भटकने वाला व्यक्ति भी होता है। வாழ்க்கையிலே கரைகள் மாறாவிட்டால், जब तक हमारे जीवन की कलंक दूर नहीं होती है, மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரத்தை போல डावा डोल फिरने वाली तारे के समान ஒரு நிலையற்ற வாழ்க்கைக்குள்ளே एक தள்ளப்படுகிறார்கள். अस्थाई जीवन जीते हैं। இந்த நிர்பந்தமான நிலைமை ஒருவருக்கும் ऐसी बेहाल अवस्था किसी के साथ न हो। வாழ்க்கையிலே காணப்படுகிற கரைகள் எதுவா हमारे இருந்தாலும்
जीवन में जो भी कलंक लगी है, ஆவியான உணர்த்தி தந்த காரியத்தை पवित्र आत्मा जी ने जो बातें आपसे किया है, கீழ்ப்படிந்து மனம் திரும்ப उसका मन फिराइए, आज्ञा पालन कीजिए। கர்த்தர் உதவி செய்யும்படியாக आज्ञा पालन करने के लिए परमेश्वर सहायता करे। எல்லார் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பே परमेश्वर को धन्यवाद करेंगे, धन्यवाद 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 धन्यवाद। கர்த்தருடைய வேத வசனத்தை நம்ம மத்தியில விளக்கி தந்த கர்த்தருடைய தாசனே, परमेश्वर का वचन हमारे बीच में समझा कर दिए हुए परमेश्वर के दास जी को இன்னும் அதிகமாய் கர்த்தர் பலப்படுத்தி और भी अधिक बलवंत करने के लिए ஆண்டவருடைய நல்ல நாமத்தை அவர்களை கொண்டு மகிமைப்படுத்தும்படியாக परमेश्वर का पवित्र नाम उनके द्वारा महिमा होने के लिए எல்லார் கர்த்தரை हम ஸ்தோத்திரிப்பே। सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। பிதாவாகிய தேவனை पिता ஸ்தோத்திரிப்பே। परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை पुत्र ஸ்தோத்திரிப்பே। यीशु मसीह जी को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। பரிசுத்த ஆவியானவரை पवित्र ஸ்தோத்திரிப்பே। आत्मा जी को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। ஸ்தோத்திரம் நல்ல ஆண்டவரை மே துதிக்கிறோம்। भला परमेश्वर हम आपकी स्तुति करते हैं। கர்த்தர் தந்த மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்। परमेश्वर आपने दिया हुआ इस शाम के समय के लिए धन्यवाद प्रभु। ஆண்டவரே திருவிருந்த ஆராதனையிலே கலந்து கொள்வதற்கு முன்பாக प्रभु भोज में भाग लेने से पहले பரிசுத்தப்படுத்துகிற கூட்டங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி தந்திருக்கிற உமக்கு நன்றி। प्रभु जी आप हमें पवित्र करने वाला मंडली तैयार करके दिया है, इसलिए இந்த धन्यवाद। நாளிலே எங்களை கரைப்படுத்துகிற காரியங்கள் எவைகள் என்பதையும் प्रभु जी आज के दिन हमें कलंक लगाने वाली बातें क्या है கரைகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும் और என்பதையும் कलंक से मन फिराना है। கரைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் நடக்கக்கூடிய சம்பவங்களை यदि कलंक से मन न फिराए तो क्या होगा उसके बारे में ஆவியானவர் எங்களோடு கூட பேசினீர்। प्रभु जी पवित्र आत्मा जी आपने हमसे बातें किया வசனத்தை है। கேட்ட தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு உள்ளத்திலையும் वचन को जिन्होंने भी सुना है हर एक के मन में அந்த வசனம் கிரியை செய்யட்டும்। वचन क्रिया करने दो, வசனம் உணர்வை கொடுக்கட்டும்। वचन भावना देने दो, வசனம் ஒரு மாற்றத்தை உண்டாக்கட்டும்। वचन बदलावट लाने दो, நீ நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும்। आपके अच्छा नाम महिमा हो जाए। எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் हमें नम्र அர்ப்பணிக்கிறோம்। होकर आपके हाथों में समर्पण करते हैं। ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் उद्धारकर्ता பிதாவே। यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता, ஆமென்। आमीन। என் ஆத்துமாவே मेरे கர்த்தரை मनियों को ஸ்தோத்திரி। धन्य என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி। கர்த்தர் செய்த சகல பரவாதே। आमीन। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா। हालेलुया। கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக। परमेश्वर आप सबको आशीष करें।